भज रामानुजं जय रामानुजं भज रामानुजं जय रामानुजम् अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானார் தரிசனமென்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்தச் செயலறிகைக்கா யாயா விருத்திர்மனசி மம சாஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ்ஸபவதி விபோ நாம சங்கீர்த்தனந்தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சா பவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவர முனே சம்யகாராதனம் தே. அனைத்துலகம் வாழப் பிறந்த யதிராஜ மாமுனிவர் என்று ஸ்ரீ ராமானுஜருடைய அவதாரத்தை கொண்டாடுகின்றார் மணவாள மாமுனிகள். அனைத்து உலகம் வாழப் பிறந்தா என்னால் இன்னார் இணையார் என்கிற வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் வாழ வேண்டும் என்கிற ஒரு பரந்த நோக்கத்தோடு அவதரித்தவர் எம்பெருமானார் என்று மணவாள மாமுனிகள் அருளிச் செய்கிறார். நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே எம்பெருமானாருக்கு முன்னாலே எத்தனை ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லாம் அவதரித்திருந்தார்கள், ஆச்சாரியர்கள் அவதரித்திருந்தார்கள். எம்பெருமானாருடைய காலத்திற்கு பிற்பட்ட காலத்திலேயும் பல பல ஆச்சாரியர்கள் அவதரித்திருந்தார்கள். ஆனால் இவர்களுக்கெல்லாம் இல்லாத பெருமையாக ஸ்ரீ ராமானுஜருக்கு மட்டும் சொல்கிறதுக்கு என்ன காரணம்? இத்தனை ஆச்சாரியர்கள் இருக்கிற பொழுதும் யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி என்று வேதாந்த தேசிகன் யதிராஜ சப்தத்தியிலே அருளிச் செய்தபடி இந்த ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரை என்கிற ஹாரத்திற்கு நடுநாயகமாக அமைந்திருக்கிறவர் எம்பெருமானார். நடுநாயகம் என்று சொன்னால் ஏதோ எண்ணிக்கையில் நட்ட நடுவில் இருக்கிறார்ன்றது மட்டுமல்ல, அது ஒரு முக்கியமான விஷயம்தான். குரு பரம்பரை என்னால் இப்படி கீழே 9 ஆச்சாரியர்கள், மேலே 9 ஆச்சாரியர்கள் என்று நடுவிலே 10வது ஆச்சாரியராக எம்பெருமானார் என்று சொல்லும்படியாக அந்த குரு பரம்பரை அமைந்திருக்கிறது. அது ஒரு தற்செயலான விஷயம் என்று தான் சொல்ல வேண்டும். அது ஒரு விதத்தில் நடுநாயகம் என்று சொன்னாலும் கூட, ஒருத்தர் நாயகம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த பெரிய கோஷ்டிக்கே அவராலே சிறப்பு என்கிறபடினால நாயகன் என்று சொல்லுகிறார்கள். எம்பெருமானாருக்கு உண்டான தனிச்சிறப்பு என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். எத்தனையோ சம்பிரதாயங்கள், இப்போ ராமானுஜருடைய சம்பிரதாயத்தை தவிர இது ஒரு சம்பிரதாயமாக இருக்குது. பாரத தேசத்திலே எத்தனை மதங்கள், அத்தனை மதங்களுக்கும் உள்ளான தத்துவ கொள்கைகள், அதை பரப்பின ஆச்சாரியர்கள் என்னை எல்லாரையும் எடுத்துக்கொண்டு பார்ப்போமானால் ஸ்ரீ ராமானுஜருக்கு உண்டான ஒரு பன்முக தோற்றம், அதாவது மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டின்னு ஒன்று சொல்லுவா ஆங்கிலத்தில். அந்த மாதிரியான தன்மை எம்பெருமானாரை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே சொல்கிறேன். இதற்கு பின்னால் இருந்த ஆச்சாரியர்கள், முன்னால் இருந்த நாதமுனிகளை வைத்துக்கொள்வோம், அல்லது பிற்காலத்தில் வந்த வேதாந்த தேசிகன், மணவாள மாமுனிகள் முதலான ஆச்சாரியர்களையும் எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்களெல்லாம் என்ன பண்ணினார்கள் என்னால் தங்களுடைய சம்பிரதாயத்தை வளர்ப்பதற்கு சில முக்கியமான கிரந்தங்களை, நூல்களை அருளிச் செய்தார்கள். எல்லாருக்குமே அவ்வளவுதானே. நாதமுனிகள் அவ்வளவுதான், மணவாள மாமுனிகள் அவ்வளவுதான், வேதாந்த தேசிகனும் அதைத்தான். ஏதோ சில சம்பிரதாய கிரந்தங்களை எழுதி
நான் அது போராதான்னு கேட்கக்கூடாது, அது வேறு விஷயம். ராமானுஜருக்கு பெருமை சொல்கிற பொழுது அவர்களை காட்டிலும் இவர் எப்படி உயர்ந்தவர்னு தெரிவிக்கிறதுக்காக இதை சொல்கிறேனே தவிர அவளை குறைச்சி சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. இப்போ அவளெல்லாம் கிரந்தங்களை அருளி செய்தார்கள். தாங்கள் தனிப்பட்ட முறையிலே சில அனுஷ்டானங்களை கொண்டிருந்து அதனாலே உயர்வு பெற்றார்கள் என்று அவ்வளவு மட்டும்தான் சொல்லலாம். ஆனால் ஸ்ரீ ராமானுஜர் அப்படி இல்லை. அவர் எந்த விஷயத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட ரொம்ப உயர்ந்து நிற்கிறார். அவர் தத்துவம் என்று சொன்னால் விசிஷ்டாத்வைத தத்துவம் எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த கருத்துக்களெல்லாம் பல இடங்களிலே சிதறி கிடந்தவற்றை தொகுத்து நமக்கு ஒரு விஷயமாக ஆக்கி கொடுத்தவர் எம்பெருமானார். அது தத்துவத்தில் அவர் பண்ணின காரியம். அதை தவிர திருக்கோயில்களிலே அவர் பண்ணியிருக்கிற சீர்திருத்தங்கள், தம்முடைய அனுஷ்டானம் விஷயம் மூலமாக பண்ணியிருக்கிற சீர்திருத்தங்கள் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் அவரை போல பன்முகத் தோற்றம் கொண்ட ஆச்சாரியர்கள் என்பவர்கள் நம்முடைய சம்பிரதாயத்தில் மிக மிக குறைவு என்று, அதாவது அவரை போல ராமானுஜரோடு ஒப்பிடுகிற பொழுது மற்ற ஆச்சாரியர்களெல்லாம் கிரந்தங்களை அருளிச்செய் நூல்களை அருளி செய்தார்கள், சுவானுஷ்டானங்களை அவர்கள் பின்பற்றினார்கள் என்று அவ்வளவுதான் சொல்லலாமே தவிர இவர்தான் எல்லா விஷயங்களிலும் உட்புகுந்து பல பல சிறப்புகளை எல்லாம் செய்து கொண்டு வந்தார். அதனால தான் இன்னைக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு சமநோக்கு சிந்தனையாளர்னு கொடுத்துருக்கோம். இந்த சமநோக்கு சிந்தனையாளர்னா என்ன அப்படின்னா, எல்லா விதத்திலும் எல்லாரையும் சமமாக பார்த்தவர் எம்பெருமானார். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனென்னால் இதற்கு முன்னாலே மற்ற மதங்களிலே இருந்தவர்களெல்லாம் என்ன சொன்னார்கள் என்னால், அந்தந்த பிறவிகளிலே பிறந்திருக்கிறவர்கள் அவர்களுடைய வர்ணம், அவர்களுடைய ஆசிரமம் இதெல்லாம் கூட அவர்கள் மோட்சத்தை அடையறதுக்கு காரணமாக அமைகின்றன என்று சொன்னார்கள். பகவானுடைய அனுகிரகத்தை ஒருத்தன் பெற வேண்டுமானால் அந்த அனுகிரகத்தை பெறுவதற்கு கூட அவனுக்கு இன்ன வர்ணத்திலே இன்ன ஆசிரமத்திலே இன்ன அனுஷ்டானங்களை உடையவனாய் இருந்தால்தான் அவன் பெற முடியும் என்று மற்றவர்கள் சொன்னார்கள். ஆனால் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு வர்ணமோ ஆசிரமமோ பிறவியோ ஒரு தடை அல்ல என்கிறதை நன்றாக அதை சித்தாந்தத்திலே தத்துவத்திலே காட்டினார், சமயத்திலே அதை வலியுறுத்தினார், திருக்கோவில்களிலே அதை அனுஷ்டானத்திலே கொண்டார் என்று எந்தவித சமுதாயத்திலேயும் அவர் இந்த பணிகளை எல்லாம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் நான் இப்படி சொல்கிறபடியினால ஒருத்தர் எல்லாம் என்ன நினைச்சொண்டு விடுறா, அப்போ எம்பெருமானார் வர்ணாசிரம தர்மமே வேண்டான்னு சொல்லிட்டாரா, அப்போ எல்லாரும் சமம்னா எல்லாம் பண்ணலான்னு சொன்னாரான்னா அந்த விஷயத்தில் அவர் அப்படி சொல்லலை. இறைவனுடைய அருளை பெறுவதற்கு இந்த வர்ணமோ ஆசிரமமோ இந்த தர்மங்களோ ஒரு தடை அல்ல என்கிறதை காட்டினார் என்கிற அளவில் தான் நாம் அதை கொள்ள வேண்டும். எல்லாரும் எல்லா விதத்தாலும் சமம் என்று சொல்கிறோம். இப்போ நான் சொல்கிறேன், பாரத தேசத்தில் எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் தான், எல்லாரும் சமம் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லையே அப்படின்னு சொன்னால், சமம்ன்றது எந்த விதத்தில்னா பொதுவாக ஒரு குடிமகன் என்கிற விஷயத்தில் அது வரைக்கும் தான் பார்க்கலாம். அதுக்காக இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் நானும் சமம்னு சொல்லிடுவாளா? அந்த ஸ்தானத்துக்கு போனால் அவருடைய கௌரவம் வேறு. ஏன் அவருக்கு மட்டும் அவ்வளோ பேர் பாதுகாப்பு வச்சுருக்கான், நானும் அவரும் ஒன்றுன்னு சொல்லியிருக்கீங்களே, ஏன் எனக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்கலன்னு நான் கேட்க முடியுமா? என்னால் அப்படி அல்ல. அவரவர்கள் இருக்கிற ஸ்தானத்திற்கு உண்டான சில விசேஷங்கள் தனியாக இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் கூட இந்திய குடிமகன் என்று வருகிற பொழுதோ நானும் பிரைம் மினிஸ்டரும் சமந்தான் என்று சொல்லுகிறார் போல இங்கேயும் கூட அவரவர்களுடைய வர்ணாசிரம தர்ம அனுஷ்டானங்கள் என்கிறது யாரும் விடவே கூடாது. என்னுடைய வர்ணத்திற்கு என்னுடைய ஆசிரமத்திற்கு என்ன தர்மங்களை நான் அனுஷ்டிக்கணுமோ அதைத்தான் சாஸ்திர பிரகாரம் அனுஷ்டிக்கணும். ஆனால் இப்படி நான் அனுஷ்டிக்கிறபடியினாலே தான் பகவானுடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கிறதுன்னோ அதனால தான் எனக்கு மோட்சம் கிடைக்கும் என்னோ நினைத்தால் அது தவறு என்கிற அர்த்தத்தை தான் எம்பெருமானார் காட்டினார். இன்னும் இதுக்கு மேலே இது நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி சமநோக்கு சிந்தனை என்னால் என்ன அர்த்தம் என்னால், எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கத்தை பெறுவதற்கு, அவனுடைய கட்டாட்சத்தை பெறுவதற்கு யாருக்கும் எந்தவித வேற்றுமையும் கிடையாது, எல்லாரும் சமமானவர்கள் என்று அதைத்தான் எம்பெருமானார் ரொம்ப வலியுறுத்தி சொன்னார். இந்த சமநோக்கு சிந்தனை என்கிறது சாதாரணமாக இப்போது ஒரு சரியாக சமயம் என்று சொல்லுகிற பொழுது, சமயம்னா என்ன சொல்கிறோம், சம்பிரதாயம், அதில் நான் எல்லாரும் சமமாக இருக்கணும்னு சொல்கிறான்னு சொன்னால் சில வெறும் செயல்கள் தான் அது.
சம்பிரதாயம்னு சொல்லுகிற பொழுது அதில் அனுஷ்டானங்கள். இப்போ ததியாராதனை பண்ணுறதுன்னா எல்லாரையும் மொத்தமாக உட்காத்த வச்சு சாதம் போட்டுட்டார் அப்படின்னு ஒன்று சொன்னான்னு வச்சுங்க ஒரு வார்த்தைக்கு. இந்த மாதிரி செயல்களை யார் வேண்டானா செய்து விடலாம். அதுக்கு ஒன்றும் அவரை ஏன் செய்தாயின்னு இன்னொருத்தர் போய் அவரை கேட்க முடியாது. இது ஒரு விஷயம். அதே போல சமுதாயத்தில் சில வார்த்தைகளை சொல்லி கொண்டு போனார் என்னால் அது அவ இஷ்டத்துக்கு என்ன வேணா சொல்லிட்டு போகலாம். அதே போல திருக்கோயில் நிர்வாகம் என்று வருகிற பொழுது எனக்கு அதிகாரம் என்கிறது திருக்கோவிலில் இருந்ததுன்னா நான் என்ன வேணா பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் தத்துவத்தில் சமநோக்கு, அதுதான் எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு. ஏன்னா நான் பேச வேண்டியது அதுதான். இந்த தத்துவம் என்கிறது என்னன்னா ஏற்கனவே இருக்கிற அடிப்படை. அது ஒரு ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஒன்று சொல்கிறாள், அந்த மாதிரி இருக்கு. அந்த தத்துவத்தில் நாம் எதையுமே மாற்ற முடியாது. இப்போ நான் சொன்ன மீதி சமுதாயத்தில் மாற்றுவதற்கோ அதே போல் திருக்கோயில்களிலே மாற்றுவதற்கோ இல்லை சம்பிரதாயத்தில் மாற்றுவதற்கோ அதிலெல்லாம் கொஞ்சம் நமக்கு இது உண்டு, அதாவது அதிகாரம் உண்டு. சில காரியங்களை செய்துவிட்டு போய்விடலாம். ஆனால் தத்துவத்திலே நாம் அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அப்படி செய்ய முடியாதபடிக்கு சில என்ன இருக்கு, அந்த சட்ட திட்டங்கள் இருக்கு. தத்துவம்னா என்ன, வேதங்களினுடைய அடிப்படையில் தான் விளக்கங்கள் சொல்லணும். நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய அடிப்படை தத்துவங்கள் விசிஷ்டாத்வைத்தத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்னால் எல்லாம் வேதங்களை பற்றின விஷயங்கள். இப்போ வேதங்கள் உபனிஷத்துக்கள்னு சொல்கிற பொழுது அதில் ஏற்கனவே என்ன சொல்லி இருக்கோ அதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு விளக்கம் சொல்ல முடியுமே தவிர புதுசாக எதையும் நாம சொல்லிட முடியாது. ஆனால் அப்படி சொல்லுகிற இடத்துல கூட எம்பெருமானார் சமநோக்கு சிந்தனையை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்கிறது தான். இப்போ தத்துவத்தில் ஏன்னா அவகாசம் ரொம்ப குறைவாக இருக்கிறபடியினாலே ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே சொல்லி ஆகணும் நம்முடைய விஷயத்தை என்கிறபடியினாலே ரொம்ப சுருக்கமாக தெரிவிக்கிறேன். இதற்கு முன்னாலே இருந்த ஒரு சித்தாந்தம் என்று சொல்லுகிற பொழுது ஸ்ரீ ராமானுஜர் காலத்துக்கு முன்னால் அத்வைத்தம் தான் ரொம்ப பிரதானமாக இருந்தது. அந்த அத்வைத்த மதத்தில் சொன்ன தத்துவங்கள் எல்லாம் ஒரு மாதிரி. அவர் என்ன சொன்னார்னா எல்லாம் பொய்ன்னு சொன்னார். அவர் எல்லாம் பொய் அப்படின்னு சொன்னார். பிரம்ம சத்தியம் ஒன்னே ஒன்று மட்டும் மெய், பிரம்ம சத்தியம். அதை கூட அந்த பொய் என்ற சப்தத்தால் சொன்னால் ஒத்துக்க மாட்டான். அது பொய் என்ற சப்தத்திற்கு இணையாக ஒரு சொல்லுண்டு, அதை மட்டும் சொல்லலாம். மித்யான்னு பேர். அது மித்யான்னா என்னன்னா, மித்யான்னா பொய் இல்லை, ஆனால் அது மித்யா அப்படின்னு சொல்லுவா அவ. அது மித்யான்ற சப்தத்திற்கும் பொய் என்ற சப்தத்திற்கும் ஏறக்குறைய ஒரே அர்த்தமாக இருந்தாலும் அதை பொய்ன்னு சொன்னால் அவளுக்கு பிடிக்காது. அது மித்யாபூதமானதுன்னு சொல்கிறேன். அதாவது இருப்பது போல தோற்றமளிக்கிறது, ஆனால் உண்மையில் அது இல்லை. இப்படிலாம் இப்போ நம்மெல்லாம் உட்காந்துருக்கோம். நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன், பக்கத்தில் ஒரு பெரிய சுவாமி எழுந்தருளி இருக்கிறார். இப்போ நீங்கள்லாம் இப்போ எதிரில் உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் மெய்யா பொய்யான, இதெல்லாம் பொய் என்றார். எதுவுமே மெய் கிடையாது, எல்லாம் பொய். கனவுல சொப்பனத்தில் பார்க்கிறா போல விஷயங்கள். அத்வைத்தத்தில் இப்படி தான் சொல்கிறார். நமக்கு என்ன ஆகும்னா தத்துவ நல்ல தெளிவு ஏற்பட்டு கொடுத்தோன்னா இது அத்தனையும் பொய்ன்னு என்னைக்கு நமக்கு ஞானம் ஏற்படுகிறதோ அன்னைக்குத்தான் நமக்கு அறிவு கிடைக்கும், அதாவது மோட்சம் கிடைக்கும். அதான் இந்த பிரம்மத்தை தவிர மற்றது எல்லாம் பொய் என்று தெரிந்து கொண்டு விட்டால் அதுக்கு மேலே விஷயமே கிடையாது. இதுதான் ஞானம், இந்த ஞானத்தால் தான் மோட்சம் என்று இப்படியே சொல்லிட்டு போகிற அத்வைத்தம். பட் இது என்னன்னா எடுத்தனா இம்ப்ராக்டிகபிள் ஃபிலாசபின்னு சொல்கிறார். இதை ப்ராக்டிக்ஸே பண்ண முடியாது. ஸ்ரீ ராமானுஜர் பகவத்கீதா பாஷ்யம் அந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிற பொழுதே என்ன சொல்லிட்டார், இந்த 2வது அத்தியாயத்தினுடைய 12வது ஸ்லோகம், அங்கேயே ரொம்ப அழகாக கேள்வியெல்லாம் கேட்கிறார். என்ன கேட்கிறார், அத்வைத ஞானத்தை போய் அர்ஜுனனுக்கு பகவான் உபதேசிக்கிறான்னு சொல்லுகிறீர்களே, அத்வைதிகளை பார்த்து கேட்கிறார். முதல்ல அவனுக்கு அத்வைத ஞானம் இருக்குன்னு ஒத்துண்டிருக்கீங்களான்னு கேட்டார். கண்ணன் உபதேசிக்கிறானோ இல்லையோ, அவனுக்கு அத்வைத ஞானம் இருந்தால் தானே அதை உபதேசிக்க முடியும். அவனுக்கு அத்வைத ஞானம் உண்டான்னு கேட்டார். இப்போ என்ன சொல்லணும், அவனுக்கு உண்டோன்னு சொல்லி ஆகணும். உண்டோன்னு சொன்னால் தான் உபதேசிக்க முடியும் இல்லையா? அப்போ உண்டோன்னு, அப்போ அத்வைத ஞானம் என்ன, அவனை தவிர எல்லாம் போய் அப்படின்றது தான் அத்வைத ஞானம். அது இருந்ததுன்னா கண்ணன் யாருக்கு உபதேசிக்கிறான்னு கேட்கிறார். யாருக்கு? அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறான். அர்ஜுனன் தான் பொய்யாச்சே, அவருக்கு தான் அது தெரியுமே. அப்போ யாராவது கண்ணாடியில் தெரிகிற பிம்பத்துக்கு யாராவது போய் உபதேசம் பண்ணுவாளா? இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன், என் முன்னால் ஒரு கண்ணாடி வச்சிருக்கு, அதில் என்னுடைய பிரதிமை தோத்துறதுன்னா அதுக்கு யாராவது உபதேசம் பண்ணுவாளோ? ஏன் பண்ண மாட்டானா? அது பொய்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அர்ஜுனனுக்கு அவர் உபதேசித்தது, இவருக்கு அத்வைத ஞானம் இருந்தால் அது உபதேசிக்கவே முடியாதுன்னாரு. சரி, அப்போ என்ன சொல்லி ஆகணும், இல்லை இல்லை இன்னும் கண்ணனுக்கு அத்வைத ஞானம் ஏற்படலை அப்படின்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அர்ஜுனனை எதிரில் உட்காந்து வச்சு அவனுக்கு உபதேசிக்கிறபடினாலே அவனை தன்னை காட்டிலும் வேறு ஒருத்தனாக நினைத்துத்தானே
அவனுக்கு உபதேசிக்கிறார். அப்போ அத்வைத ஞானம் ஏற்படலைன்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னா அங்க என்ன இடைஞ்சல் வருதுன்னா, அப்போ இவருக்கே ஞானம் ஏற்படலைன்னா இவர் எதை உபதேசிக்கிறாருன்னு கேட்டு இல்லையா? இவனுக்கே இன்னும் அத்வைத ஞானம் ஏற்படலைன்னா இவன் எதுக்கு யாருக்கு என்ன உபதேசிக்கிறது அப்படின்னு இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. இதான் இந்த செக் அண்ட் மேட்டுன்றால அந்த மாதிரி இந்த பக்கமும் போக முடியாத அந்த பக்கமும் போக முடியாத நிறுத்தி வைக்கிறார் எம்பெருமானார் என்றால், இதெல்லாம் இன்னும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் கீதா பாஷ்யத்தில் ஆகட்டும், வேதார்த்த சங்கிரகத்திலே ஆகட்டும், ஸ்ரீபாஷ்யத்தில் ஆகட்டும், ஒவ்வொரு வாதமும் அவர் கேட்குற கேள்வி ஒரே ஒரு கேள்வி கேட்டார்னா போகிறோம். அந்த ஒரே ஒரு கேள்விக்கு செக் அண்ட் மேட்டு தான், அதுக்கு மேலே பதிலே கிடையாது. அது எதனால இந்த அஞ்ஞானம் ஏற்பட்டது? நான் அதை சொல்கிறேன், அவித்யான்னு ஏதோ ஒன்று சொல்கிறேன், அறியாமையினால தான் இந்த மாதிரி பல வஸ்துக்களாக தெரியறதுன்ற. உடனே ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, அந்த அறியாமைன்னு சொல்கிறீங்களே அது உண்மையானதா பொய்யானதான்னு கேட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அத்வைத்தத்தோட வாதமே பண்ண வேண்டாம். இந்த கேள்விக்கு பதில் கிடையாது. அந்த அறியாமை என்கிறது பொய் என்று சொன்னால் அப்போ எனக்கு எல்லாம் உண்மையாக தெரியணும், எதிரில் இருக்கிறதெல்லாம் எனக்கு ஞானமே உண்மையாக அவித்தியையே வரப்போறதில்லை. இல்லை அவித்தியை மெய் என்று சொன்னால் அப்போ அவித்தியை என்கிற மெய் ஒன்று உண்டு, பிரம்மம் என்கிற மெய் ஒன்று உண்டு, அப்போ ரெண்டு அத்வைத்தன்றது போயிடுத்து. இனி இப்படி போட்டு அவளை பிசைஞ்சு எடுத்துடுறார். ஆக இந்த மாதிரி தத்துவத்திலேயே பெரிய ஒரு என்ன சொல்றது, அதாவது இதெல்லாம் வெறும் யுக்திவாதமே. இதுக்கு இன்னும் சாஸ்திரங்களை கொண்டு பிரமாணங்களை கொண்டு பண்ற வாதங்கள் எல்லாம் இருக்கட்டும், யுக்தினாலேயே இப்படியெல்லாம் தம்முடைய இதை ஸ்தாபித்தவர், சித்தாந்தத்தை ஸ்தாபித்தவர். அப்ப இப்ப கண்முன்னாலே காணுகிற வஸ்துக்களை எல்லாம் என்னவென்று சொல்லுவது? இப்ப பொய் இல்லைன்னு சொன்னா அப்ப என்னன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரே வார்த்தையில அவர் என்ன காட்டினார்னா, இது அத்தனையும் எம்பெருமானுடைய உடைமைகள், பிரகாரங்கள். ஏன்னா வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஏகமேவா அத்விதீயம், பிரம்மம் ஒன்றுதான் உண்டு, ரெண்டாவதே கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. இப்போ அதுக்கு அர்த்தம் சொல்லணுன்றதுக்காகத்தான் அத்வைத்திகள் என்ன பண்ணினா, பிரம்மத்தை தவிர மற்றது அத்தனையும் பொய்யேன்னு சொல்லிவிட்டார். வேதத்தில் ஏகமேவான்னு சொன்னா ஒன்று தான் உண்டு, ரெண்டாவது கிடையாதுன்னு சொல்ற பொழுது இத்தனை வஸ்துக்கள் இருக்கேன்னு கேட்டால் பதில் என்ன சொல்றதுன்னா, இத்தனை வஸ்துவும் மாயத்தோற்றம், அது உண்மையானது அல்ல, அது அதனால தான் பிரம்மம் ஒன்றுதான் உண்மைன்னு அவா சொன்னான். ஆனால் எம்பெருமானார் அப்படி கொள்ளாமல் இந்த இத்தனை வஸ்துக்கள் உண்டுன்னு சொன்னதும் அதே வேதங்களிலே பல வஸ்துக்கள் போக்தா போக்கியம் பிரேரித்தாரம் சமத்துவான்னு காட்டுற பொழுது பல வஸ்துக்களை சொல்றது வேதமே. அப்ப பல வஸ்துக்களை வேதம் சொல்றதேன்னு சொன்னா அந்த பல வஸ்துக்கள் என்பவை பொய்யானவைகளை சொல்லுகிறது வேதம்னு அவ சொன்னான். வேதத்துல வேத நூல் ஓதுகின்றது உண்மை அல்லது இல்லை, அது பொய்யானயத்தையும் சொல்லாது, வேதம் இருக்கிறதான் சொல்லும். அப்ப எல்லாம் இருக்குன்னு சொன்னா அப்ப பிரம்மம் ஒண்ணுதான் உண்டுன்னு ஒரு இடத்துல சொன்னா இது ரெண்டையும் எப்படி பொருந்த விடுறது என்று கேட்டால் அதற்குத்தான் கடக ஸ்ருதிகள் என்று இரண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சில வேத வாக்கியங்களை எடுத்துக்கொண்டார். அதுதான் ஏஷ சர்வபூதாந்தராத்மா என்கிற ஒரு விஷயம். அதை எடுத்துக்கொண்டால் என்ன தெரியறதுன்னா, அந்த சப்தம் மட்டுமே நமக்கு போறோம். ஏஷகா என்று சொன்னதுனால பரமாத்மாவை சொல்லித்து, ஏஷகனா இவன் ஒருவன் என்ற ஒண்ணுதான் பிரம்மத்தை பத்தி சொல்லிடுத்து. அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, சர்வபூத அந்தராத்மா, எல்லா பூதங்களுக்கும் அவன் அந்தராத்மாவாய் இருக்கிறான் என்று சொன்னால் அப்போ ஏஷகான்னு சொன்னதுனால பிரம்மம் உண்டுன்னு ஆயிடுது, சர்வபூதம் என்று சொன்னதுனால எல்லா பூதங்களும் உண்டுன்னு அர்த்தம் ஆயிடுது. இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா, அவனை அந்தராத்மான்னு சொன்னபடியினாலே அப்ப என்ன தெரியறதுன்னா, எல்லா வஸ்துக்களுக்கும் உள்ளே அவன் புகுந்து அவன் அந்த வஸ்துக்களை வஸ்துக்களாக ஆகும்படி தாங்கி நிற்கிறவன் என்று கிடைச்சது. இதைத்தான் நம்மாழ்வாருடைய வழியிலே தான் அவர் காட்டு. நம்மாழ்வார் உடல் மிசை உயிரென கறந்து எங்கும் பரந்துளன் என்று நம்முடைய உடல் இருக்கிறது, அது உடலை ஆத்மா உள்ளுக்குள்ளே தாங்கி நிற்கிறது. எப்படி ஆத்மா தாங்கி நிற்கிறபடினாலதான் உடல் நிற்கிறது. ஆத்மா வெளியில போயிடுத்தோம்னா அடுத்த நிமிஷம் உடல் கீழே விழுந்து விடுகிறது, அது அழிந்தும் போய் விடுகிறது என்று பார்க்கிறோம். அதுபோல எல்லா வஸ்துக்களையும் அழியாமல் தாங்கி நிற்கிறவனாக பரமாத்மா இருக்கிறான்னு சொன்ன பொழுது அந்த பரமாத்மாவுக்கு இப்ப நமக்கு ஆத்மாவும் உடலும் எப்படியோ அப்படித்தான் பரமாத்மாவும் இந்த ஆத்மாவும் இந்த உடலும் என்று இப்படி அந்த சேர்த்தியை வைத்து எம்பெருமானார் தத்துவத்தில் காட்டி இதுல என்ன சமநோக்குன்னு பார்த்தோமானால், அத்தனை வஸ்துக்களும் எம்பெருமானுக்கு சரீரம், எம்பெருமானுக்கு அவயவங்கள் கொண்டுட்டா அப்ப என்ன தெரியுமோ, அவயவத்துல எது முக்கியம் எது அமுக்கியம் என்கிற வேறுபாடே கிடையாது. என்ன சொல்றேன், பரமாத்மா ஒத்தந்தான். இப்ப வேதம் பரமாத்மா ஒத்தந்தான் உண்டுன்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இத்தனை வஸ்துக்களையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கிற தத்துவம் ஒன்னே ஒண்ணுதான், ரெண்டாவது கிடையாது. அதாவது பிரம்மம் ஒண்ணுதான் உண்டுன்னு சொன்னா இப்ப
இப்போ நாங்கள் மாத்திரம் என்ன பிரம்மம் 10 உண்டுன்னு சொல்கிறோம். பிரம்மம் ஒன்று தான் உண்டு, ரெண்டாவது கிடையாதுன்னா அதுக்கு துல்லிய நிருபதி நிவாரண பரம் வச்சகா என்று ஆள வந்தார். அதை காட்டினார். அவர் சித்தித்ரயத்தில் காட்டினார். சோழனுக்காக ஏக ஏவ சம்ராட் அத்விதீயோஸ்தி பூத்தலே, சோழ சக்கரவர்த்தி ஒத்தந்தான், ரெண்டாவதே கிடையாதுன்னு சொன்னான். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அவனுக்கு இணையாக இன்னொருத்தர் கிடையாது, சமமாக இன்னொருத்தர் கிடையாதுன்னு அர்த்தமே தவிர அவனுக்கு கீழே ஒருத்தருமே கிடையாதுன்னு அர்த்தமா, அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக யாருமே கிடையாதுன்னு அர்த்தமா என்று அப்படி கேட்டார். அதே போல இந்த வேத வாக்கியத்துக்கும் நாம் அர்த்தம் கொள்ளணும். ஏகமேவான்னு சொன்னா பிரம்மம் ஒண்ணுதான், அதுக்கு ரெண்டாவது கிடையாதுன்னா பிரம்மத்திற்கு ஈடாக இணையாக சமமாக இன்னொன்னு கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்னா பிரம்மத்திற்கு கீழ்பட்டதாக எல்லாம் உண்டுன்னு தான் அர்த்தமாகும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது என்று காட்டி, அப்ப அத்தனை வஸ்துக்களும் எம்பெருமானுக்கு சரீரம், எம்பெருமானுக்கு அவயவம் என்று சொன்னால், அப்போ எம்பெருமானுடைய அவயவ பூத்தனாக நானும் இருக்கிறேன், சுவாமியும் இருக்கிறார், நீங்களும் இருக்கிறீர்கள், இன்னும் யார் யார் இருக்காளோ எல்லாரும் எம்பெருமானுக்கு அவயவம் தான் அப்படின்னு சொல்லிட்டா, அப்ப அவயவங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டையிடலாமோ இல்லையா? இந்த கையில எனக்கு அடிபட்டதுன்னா இந்த கையை எடுத்து மருந்து தடவுமே தவிர இன்னும் 2 குத்து குத்துமா? இது ஒரே சரீரத்தில், ஒரே ஆத்மாவுக்கு உண்டான சரீரத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு அவயவங்கள் இன்னொரு அவயவத்தை ரட்சிப்பதாக இருக்குமே தவிர எதுவுமே ஒன்றை ஒன்று துன்புறுத்துவதாக இருக்காதுன்றது இது சித்தாந்தத்தினுடைய அடிப்படையிலேயே கிடைக்கிறது. இப்போ இதுக்கு சமயமோ சமுதாயமோ இல்லை கோவில் கைங்கரியமோ இப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி அந்த வித்தின் தி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் தி உபனிஷதிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த பேஸ்லேருந்தே எடுத்து எம்பெருமானார் அர்த்தம் காட்டுகிற பொழுதோ எப்படி காட்டிட்டார்னா, எல்லாரும் எம்பெருமானுக்கு அவயவங்கள் என்று சொன்னால் தத்துவத்திலேயே என்ன கிடைக்கிறதுன்னா எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கணும், யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாது. எல்லாம் இதில் இவன் இந்த அவயவம் வசந்தது அந்த அவயவன் தாழ்ந்தது என்று எப்படி கிடையாதோ அதுபோல இவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் கிடையாது. பரமாத்மாவை குறித்த அளவில் எல்லாரும் சமம்தான் என்று அப்படி கொள்ள வேண்டும் என்கிற தத்துவத்தினுடைய அடிப்படையிலேயே ஒரு சம நோக்கத்தை காட்டினவர் எம்பெருமானார். அதைத்தான் இந்த வைஷ்ணவ ஜனத்தோ என்கிற பாட்டில் கூட திருப்பி திருப்பி என்ன சொல்றான், இன்னொருத்தனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால் தனக்கு ஏற்பட்ட தீங்காக நினைத்து எவன் வருந்துகிறானோ அவன்தான் வைஷ்ணவன். இன்னொருத்தனுக்கு துக்கம் ஏற்பட்டால் ஐயோ என்று இரக்கம் கொள்ள வேண்டியவன் என்று இப்படியெல்லாம் வைஷ்ணவனுக்கு அடையாளம் லட்சணம் சொன்னாலே, அந்த லட்சணம் எல்லாம் எதுலேருந்து வருதுன்னு கேட்டா இந்த தத்துவத்தினுடைய அடிப்படையிலேருந்தே வருது. முதல்ல என்ன பண்ணினார்னா எம்பெருமானார் ஃபவுண்டேஷனா இருக்கிற தத்துவத்திலேயே சமநோக்கத்தை காட்டிவிட்டார். அதுக்கப்புறம் தான் அந்த எல்லாரும் சமம்னு சொன்ன பிற்பாடு எல்லாருக்கும் பொதுவான நெறி என்ன சரணாகதி நெறிய காட்டுவர், எல்லாருக்கும் எம்பெருமான கைங்கரியம் பண்றதுக்கு உரிமை உண்டுன்னு காட்டுவர். திருமந்தோபதேசம் பண்ணின பொழுதோ எல்லாருக்கும் அதை வெளியிட்டார்னு சொன்னா, இதெல்லாம் எதை காட்டுகிறதுன்னா தத்துவத்தினுடைய அடிப்படையிலே எல்லாரும் எம்பெருமானுக்கு அவயவ பூத்தர்கள், அவனுக்கு ஒரு துணை பொருள்களாக இருக்கிறவர்கள் என்று காட்டிவிட்டால் அப்பொழுதோ இந்த மாதிரியான ஒரு சமநோக்கத்தை தத்துவத்தினுடைய அடிப்படையில் வேற எந்த ஆச்சாரியரும் எந்த மதத்திலையும் காட்டல், வேற மதாச்சாரியர்கள் யாருமே காட்டல. ஸ்ரீ ராமானுஜர் தான் என்ன அந்த சரீரி பாவம் அப்படின்றது தான் விசிஷ்டாத்வைதத்தினுடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபல், அதுதான் அடிப்படை தத்துவம். அந்த அவன் சரீரி, அவனுக்கு நாம் எல்லாரும் சரீரம் என்று சொன்னால் இதை விட சமநோக்கு வேற எப்படி காட்ட முடியும்? ஒரு விதத்தில் பார்த்தா அதை மட்டும் சொல்லி நிறுத்தி விடுறேன். எல்லாரும் வைஷ்ணவன்னா யாருன்னு கேள்வி கேட்கிறான். இந்த இந்த மனசில் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொன்னது ஆந்தர லட்சணம்னு சொல்லுவாள். ஆந்தர லட்சணம்னா என்ன, இன்னொருத்தனுக்கு துன்பம் ஏற்பட்டால் ஒருத்தனுக்கு ஐயோ என்று இரக்கம் பிறக்குமானால் அவன்தான் வைணவன் அப்படின்னு சொன்னதாரு அப்படின்னா, அப்படின்னு சொன்ன நஞ்சியர் எடுத்து காட்டியிருக்காருன்னு பிற்காலத்தில் காட்டினா எம்பெருமானார் காட்டின வழியில் வந்தவா தான் அவர். அப்போ அது ஒரு சமநோக்கு அவர் காட்டினார். என்ன எல்லாருக்கும் துன்பம் ஏற்பட்டால் அவன் இரக்கம் கொள்ளுகிறவன் வைஷ்ணவன் சொன்னான். இப்போ இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்க வேண்டிய லட்சணங்கள். வெளியில் இருக்கிற லட்சணம்னா இப்போ ஏ கண்டலக்ன துளசி நளினாட்சமாலாக, ஏ பாகுமூல பரிச்சின்னித்த சங்கச்சக்கராக, ஏவா லலாட்ட பலகே லசது ஊர்த்வ புன்றாக என்ன இப்படி திருமணி தாவடம் என்ன திருமண் காப்பு என்ன இப்படியெல்லாம் இருக்கிறவா வைஷ்ணவான்னு சொல்றது இது வெளியடையாளங்கள்னு சொல்றார். இதெல்லாம் விட எம்பெருமானாருடைய சித்தாந்தத்தின்படி வைஷ்ணவன் என்னால் ஆறுன்னு சொன்னான். விஷ்ணுவை அந்தர்யாமியாக கொண்டிருக்கிறபடியினாலே எல்லா தத்துவங்களுக்கும் விஷ்ணு சம்பந்தம் உண்டு இல்லையா? இப்போ எல்லாருக்கும் அந்தர்யாமியா விஷ்ணு தான் இருக்கார். அப்போ எல்லா தத்துவங்களுக்கும் அந்தர்யாமி விஷ்ணுன்னா விஷ்ணுவோட அத்தனை தத்துவங்களுக்கும்
அத்தனை அந்த இதுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு ஏற்பட்டு அப்ப எல்லாருமே வைஷ்ணவா தான் உலகத்துல. இப்ப வைஷ்ணவர்கள் அல்லாதவர்கள் என்ன ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தத்துல யாரை கொள்ளுவதுன்னு கேட்டா ஒத்தருமே கிடையாது. அந்த விதத்துல பார்த்தா அவன் சைவனா இருக்கட்டும், அவன் ஜெயினனா இருக்கட்டும், பௌத்தனா இருக்கட்டும், அவ்வளவு ஏன் இஸ்லாமியனா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், அவனுக்கெல்லாம் கூட விஷ்ணு தான் அந்தர்யாமின்றது நம்ம சித்தாந்தத்தில் நாம ஒத்துருக்கோம். அப்ப அவன் கூட வைஷ்ணவன் தான் சொல்லணும். எப்படி தத்துவத்தினுடைய அடிப்படையில் சமநோக்கம் எப்படி வருது பாருங்க. இப்போ கிறிஸ்தவனும் முஸ்லீமும் கூட வைஷ்ணவன் நாம சொல்லணும்னா அப்ப நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் கேட்டா, அவன் அந்தர்யாமியா இருக்கான்றத நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம், அவன் அதை தெரிஞ்சுக்கலையா அல்லது ஒத்துக்கல, அவ்வளவுதான் விஷயமே தவிர தெரிந்து கொள்ளவில்லை ஒத்துக்கொள்ளவில்லை என்பதனால அவனுக்கு அந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் தகப்பனார் இருக்கார், அவருக்கும் நமக்கு ஏதோ ஒரு காலத்தில் பிரிவு வீட்டில் இந்த மாதிரி ஒரு கதை காட்டுற பிரிவு ஏற்பட்டு போயிடுத்து. சின்ன வயசுல தொலைஞ்சு போயிட்டான்னு வச்சுக்கோ. ஒரு சின்ன பிள்ளை 3 வயசுல தொலைஞ்சு போயிட்டான். அப்புறம் 25 வயசு 30 வயசு கழிச்சு தான் அவன் ஊருக்கு வந்தான். அங்க இவர் தான் தன் தகப்பனார்னு அவனுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலும் இவனுக்கு தெரியலன்றதுனால அவர் தகப்பனார் இல்லைன்னு ஆயிடுமோ? இவன் தெரிஞ்சின்ற பிற்பாடு ஓஹோ இவர் தான் நமக்கு தகப்பனாரான்னு எப்ப தெரிஞ்சுக்கிறானோ அப்பத்தான் அவ 2 பேருக்கும் உண்டான உறவு முறையான பரிமாற்றம் ஏற்படுகிறதே தவிர அந்த பரிமாற்றம் ஏற்படவில்லை என்றாலும் அவர் தகப்பனார் தான் இவன் பிள்ளை தான், அத்தை யாரும் மாற்ற முடியாது இல்லையோ. அதுபோல எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் அவனுக்கு அந்தர்யாமியா பகவான் தான் இருக்கிறார் என்கிறதை நாம் ஒப்புக்கொண்டு விட்டால் அப்ப அவனுக்கும் விஷ்ணு சம்பந்தம் உண்டு. ஆனா என்ன தெரியுமோ, அவன் விஷ்ணு சம்பந்தத்தை அறியாதவனாய் ஒப்புக்கொள்ளாதவனாய் இருக்கிறான் என்கிற விஷயத்துல வேணா வேறுபட்டு நிற்கிறானே தவிர அப்போ சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்ன்றதுக்கு இந்த அடிப்படை எப்படி உதவுகிறது என்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி சித்தாந்தத்திலேயே ஒரு அதாவது அடிப்படை தத்துவத்திலேயே கூட ஒரு பெரிய மாற்றத்தை சொல்லி எல்லாருக்கும் எம்பெருமானுடைய சம்பந்தம் உண்டு. அந்த எம்பெருமானுக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் எம்பெருமானுக்கு சமமானவர்கள் தான் என்ன இதெல்லாம் சொன்னது. இதெல்லாம் நிறைய இடங்களில் வியாக்கியானத்தில் எம்பெருமானார் காட்டியிருக்கார். பிரமாணங்களோடு சொல்லணும். இப்போ சமூகம் சர்வபூதேஷு நமே துவேஷோஸ்தி நப்ரியா என்று கீதாச்சாரியன் அருளி செய்த திருவாக்கு. அதுக்கு வியாக்கியானம் எழுதுற பொழுதோ எம்பெருமானார் என்ன தெரியுமா, சமஹாகம் எம்பெருமான் சொல்றானா நான் எல்லாருக்கும் சமமானவன் அப்படின்னு சொல்ற பொழுது அங்க எழுது காட்டுறார், ஜாத்தியாலே இவன் உயர்ந்தவன், இவன் குலத்தாலே இவன் உயர்ந்தவன், இவன் ஞானத்தாலே இவன் உயர்ந்தவன் என்று நான் பார்ப்பதில்லை. அதே போல இவன் ஜாத்தியாலே தாழ்ந்தவன், இவன் குலத்தாலே தாழ்ந்தவன், இவன் ஞானத்தாலே தாழ்ந்தவன் என்று இவனை நான் பார்ப்பதில்லை. என்னிடத்துல அன்பு வைக்கிற விஷயத்துல அவன் என்ன வைக்கிறான்னு பார்க்கிறேனே தவிர அவன் எந்த ஜாத்தியை சேர்ந்தவனாயிருந்தாலும் எந்த குலத்தை சேர்ந்தவனாயிருந்தாலும் என்ன ஞானத்தை உடையவனாயிருந்தாலும் அவனுக்கு உயர்ந்தவனிடத்தில் நான் எப்படி அருளை செலுத்துவேனோ, அதாவது உயர்ந்த குலத்திலே பிறந்திருக்கிறவனிடத்தில் எப்படி அருளை செலுத்துவேனோ அதே போன்ற அருளைத்தான் இவனுக்கும் நான் செலுத்துவேன் என்று எம்பெருமான் அருளை செய்கிறான் என்று எம்பெருமானார் கீதா பாஷ்யத்தில் வியாக்கியானத்தில் காட்டுறார். இதெல்லாம் தத்துவத்தினுடைய அடிப்படையில் காட்டின. அதே மாதிரி அடுத்த ஸ்லோகம் அபிச்சே சுதுராச்சாரோ பஜதே மாம் அனன்ய பாக்குன்னு அதுக்கு விவரணம் காட்டுகிற பொழுது என்னை அனன்ய பிரயோஜனம் வேறு பயன் கருதாமல் என்னையே ஒருத்தன் உபாசிச்சான் அதுதான் வேணுமே தவிர அவன் எப்படிப்பட்ட நடத்தை உடையவனாய் இருந்தாலும் அதை நான் மனதிலே கொள்ளுவதில்லை என்று இப்படியெல்லாம் எம்பெருமான் அருளி செய்கிறான் என்று பல இடங்களிலே கீதையிலேயே காட்டியிருக்கார். ஆனா அதே கீதையில அவனவனுக்கு உண்டான வர்ணாசிரம தர்மங்களை அவனவன் விடக்கூடாது என்னும் காட்டியிருக்கிறார். அப்ப என்ன தெரியறதுன்னு கேட்டா ரெண்டும் வேணும் நமக்கு. நாம் எந்த உடலோடு பிறந்திருக்கிறோமோ அந்த உடலுக்கு உண்டான கர்மங்களை விடாமல் செய்யணும். ஆனால் அதே சமயத்தில் எம்பெருமானிடத்தில் நாம் வைக்கிற பிரீத்தி அது எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்வதற்கு ஒரு வழியாக அமைகிறபடியினாலே அதுல ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரும் எம்பெருமானிடத்தில் சமமாக பக்தியை செலுத்தலாம் என்கிறது தான் எம்பெருமானார் காட்டின வழி. இப்போ நான் கடைசியாக ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சுடுறேன். எல்லாரும் சமம்ன்ற இப்போ எங்கள் ஆற்றுல நான் எல்லா பந்துக்களோடத்துலையும் சமமாக தான் வச்சுருக்கேன். யாரையும் வசதியாவோ மட்டமாவோ நான் நினைக்கல அப்படின்னு சொல்கிறதுல ஒரு அர்த்தம் உண்டு. எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணுறேன். அதுக்காக என்னுடைய மனைவியையும் என்னுடைய தாயாரையும் என்னுடைய சகோதரியையும் நான் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் அங்கே அப்படி சொல்லக்கூடாது. அது யார் யார் இடத்துல எப்படி நாம் இருக்கணுன்றதுக்கு சில வரைமுறைகள் இருக்கிறது. அப்புறம் மிருகத்துக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அப்ப என்ன சொல்றோம், அங்க யார் இடத்துல எப்படி பழகணுன்றதுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. ஆனால் அந்த வரைமுறைக்குள்ளேயும் கூட எல்லாரும் சமம்னு சொல்லச்சே என்ன அர்த்தம்னு கேட்டா அது பொதுவான நோக்கு என்று சொல்லுகிறா போல இங்கேயும் கூட அவரவர்களுக்கு உண்டான அனுஷ்டானங்களை அவரவர்கள் பின்பற்றினாலும் கூட நாம் அவரை காட்டிலும் உயர்ந்தவன் என்றோ
இன்னொருத்தனை நம்மை காட்டிலும் தாழ்ந்தவன் என்றோ நாம் நெஞ்சாலும் நினைக்க கூடாது என்கிற உயர்ந்த கருத்தை தத்துவத்தினுடைய அடிப்படையிலே, எப்படின்னா எல்லா ஜீவாத்மாக்களும் இறைவனுக்கு சரீரம் என்று காட்டுற பொழுதோ இந்த சரீரம் ஒசத்தி அந்த சரீரம் மட்டம் என்று கொள்ளாமல், இந்த அவயவம் ஒசத்தி அந்த அவயவம் மட்டம் என்று கொள்ளாமல், அப்படி இருக்கும்படியாக நமக்கு தத்துவ நெறியிலே காட்டி கொடுத்த எம்பெருமானார் இதுதான் அவர் தத்துவத்திலே காட்டி இருக்கிற சமநோக்கு என்று அடியேன் தெரிவிக்கிறேன். இது ரொம்ப பெரிய விஷயம். இதை இன்னும் எத்தனை நாள் வேணா விளக்கி கொண்டே போகலாம். ஆனாலும் இருக்கிற அவகாசத்துக்குள்ளே எவ்வளவு சுருக்கமாக தெரிவிக்க முடியுமோ தெரிவித்தேன். குற்றம் குறைகள் இருந்தால் சமித்திரோடுமாய் சுவாமி திருவடிகளில் அடியேன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ராமானுஜரின் சமநோக்கு என்கிற தலைப்பிலே பல்வேறு துறைகளிலே ராமானுஜர் பல்வேறு விதமான சீர்திருத்தங்களை செய்திருக்கிறார். தத்துவத்திலே செய்திருக்கிறார், சமுதாயத்திலே செய்திருக்கிறார், சமயத்திலே செய்திருக்கிறார், இன்னும் பல விதங்களிலே செய்திருக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் விட ஒரு கஷ்டமான காரியம் என்ன என்று சொன்னால் அதுதான் திருக்கோயில்களிலே அவர் செய்யக்கூடிய சீர்திருத்தங்கள். ஏன்னா மற்றதெல்லாம் ஓரளவு தத்துவத்திலோ கொள்கையிலோ அதோடு நின்று போயிடும். ஆனால் திருக்கோயில்னு வரும்பொழுது, இப்போ திருக்கோவில்களிலே போகிறோம், கோவில்களிலே போகிறோம், ஒரு விஷயம் நடக்கிறதுன்னு சொல்லும்போது இதை மாற்றணும்னு சொன்னால் அதை ஒத்துக்கவே மாட்டா. இல்லை 1000 வருஷமாக இப்படி தான் நடக்கிறது, இன்றைக்கி நீ வந்து புதுசாக மாற்றுறதுக்கு நீ யாருன்னு கேட்பா. இப்போ இன்றைக்கே இந்த கேள்வியை கேட்குறான்னு சொல்லும்போது எம்பெருமானார் காலத்தில் 1000 வருடங்களுக்கு முன்னாலே நிச்சயமாக இந்த கேள்விகளை கண்டிப்பாக கேட்டிருப்பார். கேட்டதோடு மட்டும் இல்லை, இந்த மற்ற சீர்திருத்தங்களை காட்டிலும் இதில் என்ன ஒரு விசேஷம்னா, இந்த திருக்கோயில்களிலே சீர்திருத்தங்கள் எம்பெருமானார் செய்கிறார் என்கிற காரணத்தினாலே அவருக்கு விஷம் வைத்து கொல்ல பார்த்தார்கள். கொல்ல பார்த்தவா யாரு? வெளி மனுஷாலோ இல்லை விரோதிகளோ இல்லை. இதே ஸ்ரீ வைஷ்ணவாலே எம்பெருமானாருக்கு ஒரு நாள் அவருடைய பிக்ஷையிலே, மாதுகரம்னு என்ன சொல்லக்கூடிய அவருடைய பிக்ஷையிலே விஷங்கலந்த பிரசாதத்தை இட்டு அவரை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்று இந்த திருக்கோவில் பணியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சதித்திட்டம் தீட்டினார்கள். ஆனால் நம்முடைய பாக்கியவசத்தாலே எம்பெருமானாருக்கு ஒன்றும் ஆகவில்லை என்கிற சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எதுக்காக இதை சொல்கிறேன்னா, திருக்கோயில்களிலே போய் சீர்திருத்தம் எதையாவது மாற்றணும்னு சொன்னால் அதற்கு நிறைய எதிர்ப்புகள் வரும். ஆனால் சாதாரண ஆச்சாரியராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? சரி, நமக்கு இந்த வேலை வேண்டாம், நாம ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், நம்மளுடைய ஊர் ஸ்ரீபெரும்புதூர், ஸ்ரீரங்கத்தில் வந்து நான் சீர்திருத்தம் பண்ணுறேன், கோயிலில் அதை மாத்திரம் இதை மாத்திரன்றதுனால தானே நமக்கு விஷம் வைக்கிற அளவுக்கு வா போறா, நம்ம பாட்டு நம்ம காரியத்தை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு இருந்திருப்பா. ஆனால் எம்பெருமானார் சாதாரண ஆச்சாரியர் இல்லையே, அவர் ஜெகதாச்சாரியர், அனைத்துலகம் வாழ பிறந்தவர்னு சொன்னா இந்த தடைகளெல்லாம் கண்டு அவர் அஞ்ச மாட்டார். இந்த தடைகளெல்லாம் கண்டு பயந்து ஓடி ஒழிய மாட்டார். என்ன தடை வந்தாலும் அந்த தான் நினைத்த காரியத்தை நிச்சயமாக நடத்தி முடிப்பவர் தான் உண்மையான ஆச்சாரியன், உண்மையான சீர்திருத்தவாதி என்று சொல்கிறோம். அதுதான் புரட்சி துறவின்னு சொல்றா எம்பெருமானார். புரட்சின்னு ஒரு காரியம் ஆரம்பிச்சுட்டா பாதியில ஓடி போறவாளுக்கு புரட்சியாளர்ன்ற பேரே வராது. என்ன கஷ்டம் வந்தாலும் அதை முன்னிருந்து எத்தனை தடைகள் வந்தாலும் அதை மீறி தன்னுடைய காரியத்தை சாதிக்கிறவர்களுக்கு தான் புரட்சியாளர்கள் என்கிற பெயர் வரும். அப்படி பார்க்கும்பொழுது புரட்சி துறவி ராமானுஜர்னு சொன்னா ரொம்ப பொருத்தமான திருநாமமா இருக்கு எம்பெருமானாருக்கு. திருக்கோயில்களிலே புரட்சி என்று பார்க்கும் பொழுது முதல் புரட்சி அவர் செய்த விஷயம் என்னன்னு கேட்டால், எம்பெருமானார் காலத்து வரைக்கும் திருக்கோயில்கள்னு எடுத்துட்டா அது யாரோ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டும்தான் உரித்ததாக இருந்தது. வெளிப்படையாக சொல்லலாம், திருக்கோவில்னா வெறும் பிராமண சமூகத்தினருக்கு மட்டும்தான் இருக்கு, மற்றவாளுக்கெல்லாம் வேற காரியமே கிடையாது, உள்ளேயே வரக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு அளவுக்கான கட்டுப்பாடுகள் இருந்தது. அப்போ சமநோக்குன்னு பார்க்கும் பொழுது கோயில்ன்றது ஒரு பொது இடம், அந்த இடத்துல ஒரு சாரார் மட்டும் உரிமை கொண்டாடக்கூடாது, எல்லாருக்குமே அதில் உரிமை இருக்க வேண்டும், எல்லாருக்குமே ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் இது இருக்கணும் அப்படின்றதுனால எல்லாருக்குமே சமமான கைங்கரியங்களை கொடுக்கணும்னு எண்ணினார் எம்பெருமானார். அதில் அவர் செய்த முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், அது வரைக்கும் திருக்கோயில்களிலே வெறும் வேத பாராயணங்கள் மட்டுமே இருந்தது. எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் வேத பாராயணம் மட்டுமே செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நம் இருப்பதோ தமிழ்நாடு, தமிழ் பிரபந்தங்கள் ஆழ்வார்கள் ரொம்ப அற்புதமாக அருளி செய்திருக்கிறார்கள். அப்போ அந்த தமிழ் பிரபந்தங்களை இந்த திருக்கோயில் வழிபாடுகளை புகுத்த வேண்டாமா? அது அவர் செய்த முதல் காரியம். திவ்யத்ரயம்னு சொல்லுவா நம்முடைய சம்பிரதாயத்தில். ஆழ்வார்களுக்கு திவ்ய சூரிகள்னு பேர், பரமபதத்தில் இருக்கக்கூடியவாளுக்கு நித்திய சூரிகள்னு பேர். இங்கேயே இருந்துட்டு இந்த பூலோகத்திலே இருந்துட்டு அந்த அளவுக்கு ஞானம் இருந்ததுனாலே இவர்களுக்கு திவ்ய சூரிகள்னு பேர். அவர்கள் அருளி செய்த பிரபந்தங்களுக்கு திவ்ய பிரபந்தங்கள்னு பேர். 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்றோமே, அது திவ்ய பிரபந்தம்னு பேர். அவர்களால் பாடப்பெற்ற திருத்தலங்கள் எம்பெருமான்கள் அவர்களுக்கு
அந்த திருக்கோயில்களுக்கு திவ்ய தேசங்கள்னு பேர். திருக்கோயில்கள் அந்த ஊர்களுக்கு திவ்ய தேசங்கள்னு பேர். இப்போ இது மூணும் சேர்த்தா திவ்ய திரயம்னு சொல்லுவா. திவ்ய சூரிகளான ஆழ்வார்கள், அவர்களால் பாடப்பெற்ற திவ்ய பிரபந்தங்கள், அந்த திவ்ய பிரபந்தங்கள் மூலமாக பாடப்பெற்ற திருத்தலங்கள், திவ்ய தேசங்கள். இது ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாததா, ரொம்ப பிணைக்கப்பட்டதா இருக்கு, இன்னைக்கு இருக்கு நாம் பார்க்கிறோம். ஆனால் இதை முதல்ல ஒன்னா பிணைச்சவர் யாருன்னு கேட்டால் எம்பெருமானார் தான், ராமானுஜர் தான். அந்த காலத்திலே வேதத்திலே மட்டும் வழிபாடு செய்திருந்த ஒரு இது இருந்தது, கோயில்களிலே ஒரு நிலைமை இருந்தது. அப்போ எம்பெருமானார் என்ன நினைத்தார்னா, இந்த ரீஜனல் லாங்குவேஜ், நம்ம ஊருடைய மொழி என்ன, தமிழ் மொழி. இப்போ தமிழ் மொழியிலேயும் வழிபாடுகள் அமைய வேண்டும். இன்னைக்கு சொல்றா நிறைய இடத்துல தமிழிலே அர்ச்சனை, தமிழ் வழிபாடுன்னு இன்னைக்கு சொல்றா. ஆனால் 1000 வருடங்களுக்கு முன்னாடியே தமிழிலே வழிபாடுகள். கோயில்களிலே போனால் திவ்ய பிரபந்தம் இல்லாமல் எந்த ஒரு பூஜையும் கிடையாது. வேதபாரா இப்போ எப்படி இருக்கு நிலைமைன்னு கேட்டால், வேத பாராயணம் இல்லாமல் எத்தனையோ இது இருக்குது, எத்தனையோ பூஜைகள் இது இருக்கு, கோயிலில் உற்சவங்கள் நடக்கிறது. ஆனால் திவ்ய பிரபந்தம், ஒரு திருப்பல்லாண்டு, திருப்பாவை, இந்த கோஷ்டி இல்லாமல் ஒரு நாள் பூஜை உண்டான்னு கேட்டால் ஒரு நாள் இல்லை, ஒரு வேளை கூட கிடையாது. கார்த்தாலையும் திவ்ய பிரபந்த ஓதுதல் உண்டு, சாயங்காலமும் உண்டு அப்படின்னு சொல்றா போல 2 வேளைக்கு குறையாமல் கோயில்களிலே திவ்ய பிரபந்த பாராயணங்கள், அனுசந்தானம் உண்டு. இதுதான் அவர் செய்த திவ்ய தேச கோயில் திருக்கோயில்களிலே செய்த ஒரு முதல் புரட்சி. ரீஜனல் லாங்குவேஜ், அதுலேயும் ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை கொண்டு வரும்பொழுது நிறைய எதிர்ப்பு இருந்தது. ஏன்னா ஆழ்வார்கள் எல்லாரும் ஒத்தொத்தர் ஒரு வர்ணத்திலே அவதரித்தவர்கள், சிலர் தாழ்ந்த குலத்திலே அவதரித்தவர்கள்லாம் அந்த காலத்தில் நிறைய குறை சொன்னான். ஆனால் அப்போ எம்பெருமானார் என்ன பண்ணார்னா, அவர்களுடைய ஜாதியோ குலத்தையிட்டோ பார்க்கக்கூடாது, அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயத்தை தான் நான் முக்கியமாக பார்க்கணும்னு சொல்லி அந்த திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் இப்போ எல்லா ஆழ்வார்களுக்கும் சமமான ஒரு இதை அளித்து, அந்தஸ்து அளித்து, எல்லா திவ்ய ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களையும் திருக்கோயில்களிலே ஓதும்படி ஆக்கினார். இது முதல் விஷயம். அடுத்த விஷயம், திருக்கோயில்களிலே அவர்களுடைய பிரபந்தங்களை ஓதினா மட்டும் போடுமா, அந்த எல்லா ஆழ்வார்களுக்கும் திருக்கோயில்களிலே விக்கிரகங்கள், எல்லா எந்த கோயிலில் போனாலும் 12 ஆழ்வார்களும் அங்கே ஏழை பண்ணி வச்சிருக்கா. அந்த ஆழ்வார்களுக்கு வருஷா வருஷம் திருநக்ஷத்திரம், அவர்களுடைய பிறந்த தினங்கள் கொண்டாடுறா. வருஷா வருஷம் சில கோயில்களில் மாசமே அவருடைய நட்சத்திரங்கள், நம்ம ஆழ்வார்னா விசாகம், திருமங்கை ஆழ்வார்னா கார்த்திகைன்னு மாசம் அவருடைய நட்சத்திரங்கள் வருது, அதையும் கொண்டாடுறா. இப்போ இதுவும் ஒரு பெரிய சீர்திருத்தம். ஏன்னா முன்னாடியே சொன்னா போல ஆழ்வார்கள் ஒத்தொத்தர் ஒரு குலத்தில் இருக்கிறார்கள் என்றால் அந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லா ஆழ்வார்கள் 10 பாட்டு சொன்ன ஆழ்வாருக்கும் ஒரே மரியாதை தான். கோயில்களில் பார்க்கும் பொழுது திருப்பான ஆழ்வான்ற ஆழ்வார் 10 பாசுரங்கள் தான். ஆனால் நம்ம ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார்லாம் ஆயிரக்கணக்கான பாசுரங்கள். ஆனால் அவர் 2 பேருக்கும் எந்த விதமான ஒரு இவர் 1000 பாசுரத்தினாலே இவர் வசதி, 10 பாசுரத்தினாலே இவர் மட்டம்ன்ற மாதிரி எண்ணமே கிடையாது. கோயில் எல்லா ஆழ்வார்களுடைய உற்சவங்களும் எல்லா ஆழ்வார்களுடைய வைபவங்களும் ஒரே மாதிரி நடத்துகிறார்கள் திருக்கோயில்களே. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் என்னால் இதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் யாருன்னா எம்பெருமானார் தான். இது முதல் திருக்கோயிலிலே அவர் செய்த ஒரு சீர்திருத்தம், சமநோக்கு கொண்டு அவர் செய்த சீர்திருத்தத்திலே இது முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, திருக்கோவில்கள் ஒரு சாராருக்கு மட்டும் உரித்ததாக இருந்தது, அவர்கள் மட்டும் உரிமை கொண்டாடும் விதமாக இருந்தது. அப்படி இருக்கக்கூடாது. எல்லா விதமான சாரார்களும் எல்லா விதமான இதுலேருந்து வரவாலும் திருக்கோயில்களிலே அவர்களுக்கு கைங்கரியம் கொடுக்க வேண்டும் என்று இன்வால்வ் பண்றார். எல்லா ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்றா பாருங்க, அது மாதிரி எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி கோயில்களிலே கைங்கரியங்கள் எல்லாருக்கும் என்னென்ன கைங்கரியங்கள் கொடுக்கணும்னு நியமித்தார். குறிப்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் திருவரங்கம் பெரிய கோயில், அங்க பார்த்தா தாசநம்பிகள்னு ஒரு வர்க்கத்தார் இருக்கா. அவளுக்கு என்ன காரியம்னா சந்நிதி தீவெட்டி, இந்த எம்பெருமான் எழும்போது இருட்டில் பெருமாள் எழும்போது அந்த சந்நிதி தீவெட்டி கைங்கரியம், அது தாசநம்பிகள்னு அவளுடைய கைங்கரியம். அதுக்கு மேலே சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவாள் இருக்கா. அவளுக்கு உண்டான பெருமைகள் ஸ்ரீரங்கத்தில் மற்றவாளுக்கு கூட கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா பெருமாள் தர போட்டு இருக்கும்பொழுது உள்ள யாரும் போகக்கூடாது, ஏகாந்தம்னு சொல்லுவா கோயில்கள், நாம யாரும் போகக்கூடாது. ஆனால் அந்த சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவா அவ என்ன பண்ணுவான்னா, அவ தான் உள்ள இருப்பா, அவ சொன்னாதான் பெருமாள் இந்த தரையை திறப்பா, அவ சொன்னாதான் பெருமாள் வெளியில ஏழலாம், அவ சொன்னாதான் பெருமாள் திரும்ப உள்ள வரலாம். அந்த மாதிரி அத்தனை விதமான உரிமைகளும் அந்த ரங்கநாதன் திருவரங்கம் பெரிய கோயிலிலே ரங்கநாதனுக்கு திருமேனி காவலா இருப்பது யாருன்னா இந்த ஸ்ராத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தான். அதுக்கு மேல என்னன்னா, நாம எவ்வளோ வசதியா ஒரு புஷ்பமோ மாலையோ கட்டி கொடுத்தா கூட அது ரங்கநாதனுக்கு சாத்தவே மாட்டா, திருவடியில தான் சாத்துவாது. ஆனா ரங்கநாதன் சாத்திக்கிற மாலை யாரு கட்டி கொடுக்கணும்னா அந்த சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கட்டி கொடுத்தாதான் ரங்கநாதர் அந்த மாலையை சாத்திப்பார். இப்ப நமக்கு என்னதான் வசதியான மாலை நம்ம கொடுத்தாலும் சாத்த மாட்டா. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா, நாம ஒரு மாலை கட்டி அந்த சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இடத்துல கொடுத்து அது மூலமாக கொடுக்கணும், அவர்கள் மூலமாக கொடுத்தாதான் பெருமாள் அதை ஏத்துப்பார் அப்படின்ற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எம்பெருமானார். இன்னும் எத்தனையோ
ஸ்ரீரங்கத்தில் பார்க்கும்பொழுது எத்தனையோ பிரிவினர்களுக்கு எத்தனையோ விதமான மரியாதைகள் இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா பராசர பட்டர், கோயில் அண்ணன், இவர்களுக்கெல்லாம் சில உற்சவங்களில் பிரம்மரதம்னு ஒரு அவளுக்கு பெரிய உற்சவம் முடிஞ்சதுன்னா அவளை ஒரு ரதத்தில் ஏழை பண்ணி நல்லா ஏழை பண்ணிட்டு 4 மாடவி பிரதட்சணமாக அழிச்சுட்டு போய் அவர்களுடைய ஆற்றுல விடுவா. அதே போல இந்த சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் யானை ஏத்தம்னு ஒரு ஏற்பாடு. ஒரு பெரிய உற்சவங்கள் முடிஞ்சதுன்னா யானை மேல அவர்களை உட்கார வைத்து ஸ்ரீரங்கம் மாடவீதிகளிலே ஊர்வலமாக அழிச்சுட்டு போய் அவளுடைய ஆற்றுல கொண்டு விடுவா. அப்படின்னா இது எப்பேற்பட்ட விஷயம்! பெரிய பராசர பட்டர், கோயில் அண்ணன், அதுக்கு முன்னாடி அரையர்கள், இவர்களுக்கு உண்டான மரியாதை ஒரு சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கும் கொடுத்திருக்கார் எம்பெருமானார் அப்படின்னு பார்த்தா இதுதான் திருக்கோயில்களிலே சமநோக்குன்னு நாம் ரொம்ப உயர்ந்ததாக கொண்டாட வேண்டிய விஷயம். இன்னும் சில நாள்களிலே பார்த்தோம் என்னால் ரங்கநாதருக்கு 4 தடவை திருத்தேர் நடக்கும். 4 பிரம்மோற்சவம், 4 பிரம்மோற்சவத்தில் 4 திருத்தேர் நடக்கும். அந்த திருத்தேர் நடந்து முடிஞ்ச உடனே முதல் மரியாதை யாருக்குன்னா அந்த திருக்கோயில் அந்த திருத்தேரை செய்த தச்சர்கள் இருக்கா பாருங்க, அவருடைய குடும்பத்தாருக்கு தான் முதல் மரியாதை. பராசர பட்டர் காத்துட்டு இருப்பார், எம்பெருமானார் ஜீயர், அதாவது ராமானுஜருடைய ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானார் ஜீயர் அவர் காத்துட்டு இருப்பார், இன்னும் கோயில் அண்ணன் முதலான பல ஆச்சாரியர்கள் காத்துட்டு இருப்பா. ஆனா முதல் மரியாதை யாருக்கு? திருத்தேர். அந்த திருத்தேர் ஒழுங்கா நல்லபடியா எந்த ஒரு விக்னகமும் இல்லாம போயிட்டு வந்ததுன்னு சொன்னா அதுக்கு யார் காரணம்? இந்த தச்சர்கள் தானே காரணம்னு சொல்லி முதல் மரியாதை யாருக்குன்னா அந்த தச்சர்களுக்கு தான் முதல் மரியாதை. இதெல்லாம் கூட ஆச்சரியம் இல்லை. சமீபத்தில் திருவரங்கம் போயிருக்கும் போது சொன்னா ஒரு மரியாதை இருந்தது, இப்போ நின்று போயிடுத்து அப்படின்னு. யாருக்குன்னு கேட்டா அந்த ஊர் ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய ஓடக்காரர்களுக்கு மரியாதையாம். ஏன்னா திருவரங்கன்றது ஒரு ஐலாண்ட். யாரும் இப்போ ரோடு இருக்கு, ட்ரெயின் இருக்கு, நம்ம சுலபமா போறோமே தவிர அந்த காலத்துல 2 பக்கமும் காவேரி இருக்கு. படகுல தான் போகணும், வெளியிலேருந்து உள்ள வரணும், ஸ்ரீரங்கத்துக்கு வரணும்னாலும் படகுல தான் வரணும், இங்கேருந்து வெளியூர் போகணும்னாலும் படகுல தான் போகணும். அப்போ இந்த மொத்த ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய மொத்த காரியங்களுக்கும் யார் மனசு வச்சா நடக்கும்னா அந்த ஓடக்காரர்கள், அவர்கள் படகு ஓட்டினாதான் நடக்கும். அந்த ஓடக்காரர்கள் குடும்பத்துக்கு ஒரு நாள் அவர்களை பூரா கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்து அவர்களுடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் மரியாதை உண்டாம். இத்தனைக்கும் அந்த ஓடக்காரர்களுக்கு நேரடியாக கோயில்களிலே எந்த விதமான கைங்கரியம் கிடையாது. வெறுமை காவேரி அக்கறையிலேருந்து இக்கரைக்கு கொண்டு விடணும், ஜனங்களை இக்கரையிலேருந்து அக்கறைக்கு கொண்டு விடணும். அப்படி இந்த மாதிரி ஒரு கைங்கரியத்தை பண்றவாளுக்கு கோயில்களிலே கூட்டு ஒரு நாள் விசேஷமாக எம்பெருமானார் மரியாதை ஏற்பாடு பண்ணி வைத்தார்னு சொன்னா இதுதான் அவருடைய சமநோக்கு. இன்னார் வசதி இன்னார் மட்டம்னு எண்ணாமல் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யறவா யாரா இருந்தாலும் அவர்கள் வசதி தான், அவர்கள் மரியாதைக்குரியவர்கள் தான், அவர்களுக்கு உண்டான உரித்தான மரியாதைகள் திருக்கோவில்களிலே செய்ய வேண்டும் என்று ஏற்பாடு செய்தாரே, இதுதான் திருக்கோயில்களிலே அவர் செய்த சமநோக்கு. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னவென்று கேட்டால், இந்த கடந்த நூற்றாண்டுகளிலே உலகத்திலே இருக்கக்கூடிய மிக உயர்ந்த எக்கானமிஸ்ட், எல்லா எக்கானமிஸ்ட்லாம் சேர்ந்து மனிதர்களுக்கு முக்கியமான விஷயங்கள், அத்தியாவசிய தேவையான விஷயங்கள் என்னன்னு ஆராய்ந்து ஒரு 3 விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கா. அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இந்த 3 விஷயங்கள் இருந்தால் ஒரு மனுஷன் வாழ்க்கையை ஓட்டலான்னு கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை எக்கானமிஸ்ட், வேர்ல்டில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த எக்கானமிஸ்ட் எல்லாம் சேர்ந்து இதை கண்டுபிடிச்சிருக்கா. ஆனால் இதை விஷயங்களை 1000 வருடங்களுக்கு முன்னாடியே எம்பெருமானார் கண்டுபிடிச்சு இந்த 3மே எல்லாருக்கும் திருக்கோயில்களிலே கிடைக்கும்படி ஏற்பாடு செய்திருக்கிறார். என்னால் அதுதான் அவருடைய எக்கானமிஸ்ட்னு கூட சொல்லலாம் அவரை, இந்த மாதிரி ஒரு சீர்திருத்தம் செய்ததுனால. உண்ண உணவு பாருங்க, கோவிலுக்கு நாம் எப்போ போனாலும் பிரசாதம் கொடுக்குறா. பிரசாதம் கொடுக்குறான்னா ஏதோ சில பேருக்கு மட்டும் கொடுக்குறாளானா இல்லை, எல்லாருக்கும் வந்திருக்கிறவா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறா. இது உண்ண உணவு, அத்தியாவசியமான தேவை. அந்த பிரசாதத்திலேயும் எப்படின்னா கார்த்தால வேலை போனால் பொங்கல்னு கொடுப்பா, சாயங்காலம் சுண்டல் கொடுக்குறா. அது என்னன்னா சுண்டல்ல இந்த புரோட்டீன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு, புரதச்சத்துன்னு சொல்றாளே அது ரொம்ப அதிகமாக இருக்குன்றதுனால நித்தியப்படி சாயங்கால வேளையில சுண்டல் நிச்சயமாக உண்டு திருக்கோயில்களில். அப்போ அந்த மாதிரி எதுவும் எல்லாருக்கும் கொடுக்கும்படி ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இந்த எம்பெருமானாருடைய நியமனம் அடியாக வந்த ஒரு விஷயம் அது. அப்போ இருக்க இடம்னு பார்க்கும்பொழுது கோயில்களிலே எத்தனை விதமான மண்டபங்கள், அதுக்கு மேலே இன்னும் எத்தனையோ மடங்கள், அதுக்கு மேலே ராமானுச கூடங்கள் அப்படின்னு வெளியூர் போனால் நமக்கு தங்கறதுக்கு திருக்கோயில், அதுவும் வைஷ்ணவ கோயில்களுக்கு போனால் தங்கறதுக்கு உண்டான ஒரு இடத்துக்கு ஒரு கவலையே பட வேண்டாம். வேடிக்கையாக பழமொழி கூட சொல்லுவா, அதாவது ரங்கனே தெய்வம் கம்பமே காவேரின்னு சொல்லுவா. கோயில்கள் என்ன பண்ணுவான்னா அங்கேயே வாங்கி அங்கேயே படுத்துப்பாளாம், மண்டபத்திலேயே படுத்துப்பா, அங்கேயே பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுவா, அந்த கம்பத்திலேயே அவள் தொடச்சிட்டு போயிடுவான்னு ஸ்ரீரங்கத்தில் வேடிக்கையாக சொல்லக்கூடிய வார்த்தை அது. அப்போ இது எல்லாமே கோயில்களில் இன்னும் உடுக்க உடை, வஸ்திரங்கள்லாம் பெருமாளுடைய பழைய வஸ்திரங்கள்லாம் அவர்களுக்கு மரியாதைன்னு என்கிற ஒரு வியாஜத்தை கொண்டு எல்லாருக்கும் பெருமாளுடைய வஸ்திரங்களை கொடுக்கறது. இன்னும் இந்த
கோயிலில் எம்பெருமான் சாத்தி கலந்த மாலைகள், வஸ்திரங்கள், பீதக வாடைகள் இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்திருக்கிறாரே, இது அவர் திருக்கோயில்களிலே செய்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சமநோக்குன்னு சொல்லணும். ஆக எம்பெருமானார் இன்னும் நிறைய விஷயங்கள் திருக்கோயில்களிலே செய்திருக்கிறார். சத்துவத்திலே சமநோக்கு, சமுதாயத்திலே சமநோக்குன்னு செய்தா கூட இந்த எல்லா சமநோக்கத்தையுமே அவர் அரங்கேற்றிய இடம் எதுன்னா அது திருக்கோயில் தான். ஏன்னா திருக்கோயிலில் தான் எல்லாத்தையுமே செய்திருக்கிறார். சமயத்திலே சமநோக்குன்னா அதையும் திருக்கோயிலே செய்திருக்கிறார். தத்துவத்திலே சமநோக்குன்னா அதை எல்லாத்தையும் அரங்கேற்றிருக்கிறது அவர் திருக்கோயில்களிலே என்று சொல்லும்படியாக அமைந்திருக்கின்றது. அதிலேயும் இந்த திருக்கோயிலிலே ஒரு சீர்திருத்தம்னு சொன்னா அதுக்கு நிறைய பலவிதமான எதிர்ப்புகள் வந்தது. அந்த அத்தனை விதமான தடைகளையும் மீறி இத்தனை விஷயமான ஒரு சீர்திருத்தங்களை அவர் செய்திருக்கிறார் என்றால் அதுதான் எம்பெருமானார் ஜெகதாச்சாரியர்னு எம்பெருமானார் சொல்றோமே, இதுதான் முக்கியமான காரணம். எல்லாருக்கும் அனைத்துலகம் வாழ பிறந்தவர், இன்னார் இணையார் மட்டும் இல்லாம எல்லாருக்குமே திருக்கோயில் கைங்கரியங்களுக்கு எல்லாருக்குமே பங்கு இருக்கணும், எல்லாருக்குமே மரியாதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு திருக்கோயில் நிர்வாகங்களை சீர்திருத்தினார் எம்பெருமானார். இன்னும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம்னா எல்லா திருக்கோயில்களிலும் இந்த நூலகங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார். திருவரங்கம் பெரிய கோயிலில் போனால் லைப்ரரி, நூலகங்கள் எதுக்குன்னா இப்போ உணவு இருக்கு, உடுக்க உடை இருக்கு, அதுக்கப்புறம் இருக்க இடம் இருக்குன்னா போது போறதுக்கு எதானா ஒன்று வேணுமேனா அதுக்கு லைப்ரரி, நிறைய எல்லா புஸ்தகங்கள் போட்டிருக்கா. பெருமாளுடைய பகவத் விஷயங்கள் ஆரோக்கியசாலாவும் கோயில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அதுக்கு மேல கோசாலைகள், அதுவும் ரொம்ப முக்கியம். கோசாலை இல்லாத கோயிலே கிடையாது. கார்த்தால விஸ்வரூபத்துக்கு பசு வரணும்னு சொல்றா. அப்போ கோயில்களில் திருக்கோயில் ஸ்ரீரங்கத்தில் போனால் 100 மாடுகளுக்கு மேலே, பசு மாடுகளுக்கு மேலே இருக்குது அப்படின்னா இது எல்லாமே ஒரு எக்கானமியும் ஒரு டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். இது இப்போ பசு மாட்டை நம்பி நிறைய பேர் இருப்பா, அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் அதையும் அளிக்கிறார் எம்பெருமானார். அதுக்கு மேலே அவர்களுடைய முக்கியமான ஆங்கிலத்தில் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவா, அதாவது நோ ப்ரீச்சிங் இன் எம்டி ஸ்டொமக் அப்படின்னு சொல்லுவா. ஒருத்தனுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணணும்னா அவன் பசியோடு இருக்கும்போது அவன் உபதேசம் பண்ணா நிச்சயமா அது ஏறவே ஏறாது. அவனுக்கு வயிற்றுல ஏதாவது கொடுத்துட்டு தான் அதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி. அப்போ எம்பெருமானார் என்ன பண்றாருன்னா, கோயிலுக்கு வரும் நேர நீ போய் பகவத் விஷயத்தை படி, நீ போய் திருவாய்மொழியை படி, நீ போய் வேதத்தை படினா யாரும் படிக்க மாட்டா. அதனால முதல்ல என்ன பண்ணாருன்னா இவர்களுக்கு உண்டான அத்தியாவசிய தேவைகளை கோயில்களிலே எல்லாருக்கும் கிடைக்கும்படி ஏற்பாடு செய்தார். அதற்கு பிறகு அவர்களை தத்துவத்தை படிங்கோ, திவ்ய பிரபந்தத்தை படிங்கோன்னு அதுக்கு மேல அவர்களுக்கு ஞானத்தை வளர்த்தார். அப்படின்னா அந்த ஞானத்தை எம்பெருமானார் எத்தனை பேருக்கு அளித்து வளர்த்ததுன்றது அடுத்த ஒரு ஸ்டெப்பாகவும் அதற்கு முதல் ஸ்டெப்பாக, அதுக்கு ஒரு முதல் படியாக இந்த திருக்கோயில்களே அவர் செய்த சீர்திருத்தங்கள். இது நடந்தால்தான் அது நடக்கும் என்கிற அளவுக்கு அவர் உறுதி கொண்டு திருக்கோயில்களிலே பலவிதமான சீர்திருத்தங்களை செய்து எல்லா விதமான பிரிவினர்களுக்கும் திருக்கோயில்களிலே கைங்கரியங்களிலே பங்கு கொடுத்து எல்லா விதமான பிரிவினர்களுக்கும் உரிய மரியாதைகள் வழங்கி அற்புதமான ஒரு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். அதுதான் ராமானுஜாரிய திவ்யாக்ஞா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் நாம் நித்தியம் கோயில்களிலே சொல்லிட்டு இருக்கோம். ராமானுஜாரிய திவ்யாக்ஞை என்று சொன்னால் அது திருக்கோயில்களிலே அவர் செய்திருக்கிற சமநோக்கு தான் என்று சொல்லி அடியனுடைய புன்சொற்களை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். குற்றங்குறைகள் இருந்தால் ஷமித்தருள் வேணுமாய் பிரார்த்தித்து அமைகிறேன். யதப்சுதே சரஸ்வதி கோஷ்வஸ்வேஷு யன்மது தேன மே வாஜினீவதி முகமங்கி சரஸ்வதி. நமஸ்ஸதசே. ஏதர்கி பகவதோ மகாபுருஷஸ்ய ஸ்ரீமத் ஆதிகேசவஸ்வாமினः பரயா கிருபயா ஸ்ரீ பூதபுரி க்ஷேத்ரே भगवतः रामानुजस्य सहस्राब्दि महोत्सव अंगभूत उपन्यास परंपरायां भगवतः रामानुजस्य तावत् साम्यं मत विषये इति इमम् उपन्यासमधुना महद्भिः आज्ञप्तः दासजनः अहमारभे. समेयुयं समाहितचित्ता भूयास्त भूत्वेमम् उपन्यासं संशृणुध्वम् श्रुत्वा च तस्यैव भगवतः रामानुजस्य परया कृपया अखिलान् अभीष्टान् हितान् मनोरथान् सम्प्राप्य समेधमान विभवाः सकपुत्र पौत्र मित्र कलत्र बान्धवाः शतायुषो भूयास्त इत्याशास्य उपन्यासमारभे. அன்பர்களே, அடியேன் செய்ய வேண்டிய உபன்யாசத்துக்கு ஒரு கோடு போடுறதுங்கிற மாதிரி நம்ம மேதாவிமணி வெங்கடகிருஷ்ணமாச்சார் சுவாமி அவருடைய உபன்யாசத்தில் ஒரு விஷயம் அழகாக சொன்னார். இப்போ ஒரு காலத்தில்
மோட்சம் போகணுங்கிறதுல எல்லாருக்கும் ஆசை, ஒரு காலம் இப்போ கூட இருக்குது. மோட்சம் போயிட்டால் என்ன கிடைக்கும்? மோட்சத்தில் முதல்ல வெயில் சுட்டெரிக்காது, மோட்சத்தில் குளிர் கிடையாது, மோட்சத்தில் பசி கிடையாது, மோட்சத்தில் பிணி கிடையாது, மோட்சத்தில் மூப்பு கிடையாது, மோட்சத்தில் தாகம் கிடையாது, மோட்சத்தில் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறா. அந்த மோட்சம் போகணும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்துட்டு ரொம்ப வசதி. அந்த இடத்துல இருந்து எவ்வளோ நாள் இருக்கலாம்? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எலெக்ட் ஆகிட்டால் ஒரு 5 வருஷம் இருக்கலாம் ஒரு டேர்ம். அந்த டேர்ம் முடிஞ்ச உடனே மறுபடியும் கல்தா இல்லை நமக்கு ஆளுங்கட்சி எல்லாம் நமக்கு உதவி பண்ணித்தரா இன்னொரு டேர்ம் கிடைக்கலாங்கிறா. அப்படி மோட்சத்தை எவ்வளோ நாள் கொடுப்பான்னு கேட்டால், இந்த ஆத்மா உள்ள வரைக்கும் மோட்சத்தில் இருக்கலாம், அங்கேருந்து பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அங்கேயே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டால் ஆனந்தமாக இருக்குது. அதை கேள்விப்பட்டாலே நாக்கில் ஜலம் சோற்றுது. அந்த மாதிரி உலகத்தில் வாழ்ந்துவிட்டால் நன்னா இருக்கும். அதுக்கு தான் வழி என்னன்னு யோசிச்சா. அதுக்கு வழி யார் சொல்ல முடியும்? வேதம் தான் சொல்ல முடியும். இல்லை, வேதம் மோட்சத்தை பெறுவதற்கு என்ன வழி சொல்லியிருக்குன்னு பார்த்தா, அதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும்னு முன்னாடி இருந்த ஆச்சாரியர்கள்லாம் வேதத்தில் மோட்சம் பெறுவதற்கு என்ன வழி சொல்லியிருக்கிறது என்பதை ஆராய்ஞ்சா. அதில் ஒரு அழகான வாக்கியம் காதில் பட்டது. அது அடிக்கடி நாம் நீங்கள் கேட்பேன். யாரான சன்னியாசிகளோ ஜீயர்களோ வந்தால் அவளுக்கு பூர்ண கும்பங்களுக்கு வச்சு இந்த மந்திரம் சொல்கிறோம், உங்கள் காதில் அடிக்கடி விழுந்திருக்கும். ந கர்மணா ந பிரஜயா தனே ந தியாகே நைகே அமிர்தத்வமானசு. இது தைத்திரிய உபநிஷத்தில் வருது, யஜுர்வேதத்தில். ந கர்மணா, மோட்சத்தை கர்மாவனால் பெற முடியாது. பெரிய அட்வென்ச்சரஸ் காரியம் பண்ணிட்டோம் அதனால் மோட்சம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. யாருமே செய்யாத ரெக்கார்டு 10 பாலில் 50 ரன் அடித்தார், அதனால் ஒரு மோட்சம் கொடுப்பானா? மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வேணால் கொடுப்பா, மோட்சம் தர மாட்டான். அதில் மோட்சம் என்பது பெரிய அட்வென்ச்சரஸ் செயல்களினால் அல்லது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கர்மாவுக்கு அனுஷ்டித்து அதனாலேயே மோட்சத்தை பெற்றுவிட முடியுமா என்றால் முடியாது அப்படின்னு வேதம் கிளீனாக சொல்கிறது. ந கர்மணா. சரி, நிறைய பிள்ளைக்குட்டி பெற்றுட்டா மோட்சம் கிடச்சிடுமான்னு கேட்டார். ஏன்னா பிள்ளைக்குட்டி பெற்றுட்டா ஒரு நல்ல விஷயம் இருக்குது. நிறைய பிள்ளையை பெற்றுக்கோ அப்படின்னு ஒரு ரிஷி சொன்னார். ஏஷ்டவ்யா பகவத் புத்திராகா, நிறைய பிள்ளையை பெற்றுக்கோன்னார். நானே கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அங்கேருந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். நான் இப்படி சொல்லாமான்னு நினைக்கிறேன். ரிஷி சொன்னதை கோட் பண்ணுறேன். இப்போது ஏஷ்டவ்யாக பகவத் புத்திராக, நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னுது. ஏண்டாப்பான்னு கேட்டா, ஏகோபி கயாம் ரஜேத், யாராவது ஒருத்தன் கையால் போய் புண்டம் போடுவான் உனக்கு, அதனால நல்ல கதி ஆகிடும் அப்படின்னு. இது இந்த ஸ்லோகம் எல்லாரும் அடிக்கடி சொல்லுவார். ஸ்ரீமத் ராமாயணத்துலேயும் இது வருது. ஏஷ்டவ்யா பகவத் புத்திராக ஏகோபி கயாம் ரஜேத்னு. இது கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக இருக்கோ இல்லையோ, கவர்மெண்ட்டுக்கு ஃபாராக ஒன்று இருக்குது, அது அடுத்த வரியில் இருக்குது. நேஷ்டவ்யா பகவத் புத்திராக ஏகோபி சுராம் பிவே. திருத்தப்பனார் சொன்னார். இன்னொரு ரிஷி சொன்னார், அவன் சொல்கிறான்னு நிறைய பிள்ளை பெற்றுடாத, ஏன்னா ஏதாவது ஒரு பிள்ளையாவது டாஸ்மார்க்கெட்டில் போய் தண்ணி அடிச்சிடும், உன் குடும்பமே போயிடும் அப்படின்னு இன்னொரு ரிஷி சொல்லியிருக்கார். ஏன்னா ஒரு நிறைய பிள்ளையை பார்த்தா கண்ட்ரோல் கிடையாது, போயிடுங்கிறார். அதை விட்டுருவோம். அதனால் பிரஜையினால் மக்கள் குழந்தைகள் பெற்றதுனால மோட்சம் கிடைக்குமான்னா நோன்னுடுத்து வேதம். ந கர்மணா ந பிரஜையா. பின்ன உடனே நமக்கு தான் இந்த உலகத்தில் இப்போ வாழணும். இது எப்பொழுதுமே ஒரு சிந்தனை இருக்குது மனுஷாளுக்கு. ஒரு பெட்டி கொடுத்தா ஆள் நமக்கு போய் எடுத்துடலாம். ஆளுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்துட்டோம்னா அதை எம்எல்ஏ எம்பி நம்ம பக்கம் வந்துடுவார் நினைக்கிற மாதிரி. அது பெருமாளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டா மோட்சம் கொடுத்துருவார். உண்டியில் போட்டால் மோட்சம் கொடுத்துருவாரா? தானே நான் பணத்தினாலே மோட்சம் கிடையாது. ந கர்மணா ந பிரஜயா தனேனா. சந்ததிகள்னாலேயோ அல்லது கர்மாக்களை செய்வதனாலேயோ அல்லது பணத்தினாலேயோ மோட்சம் பெற முடியும் என்று எண்ணாதீர்கள். பின்ன எதனால தான் மோட்சம் கிடைக்கும்? தியாகே நைகே அமிர்தத்வமானசு. தியாகத்தினால தான் மோட்சம் கிடைக்கும். ஸோ தியாகம் என்றால் என்ன? தியாகம்னா ஒன்று நினைக்கிறேன் இல்லைங்க. தியாகம்னு சொன்னால் விடுறதுன்னு அர்த்தம். தியாகம் என்பது விடுதல். எதை விடுதல்? குடும்பத்தை விடுதல். சாமியாரா போயிடு, காஷாயம் கட்டிடு, காஷாயம் கட்டிட்டா மோக்ஷம். சந்நியாச யோகா யதய சுத்த சத்வாகா. சந்நியாச யோகம், சந்நியாசம்னா சந்நியாசம் வாங்கிக்கிறேன். அது மாதிரி காஷாயம் கட்டினுட்டால், காவியாடை கட்டிண்டா மோக்ஷம் நிச்சயம். இதான் வேதம் சொல்கிறது. சன்னியாசி ஆயிட்டா மோக்ஷம் என்று அந்த வேத வாக்கியத்தை புரிந்து கொண்டார்கள். அப்போ மோட்சம் பெறுவதற்கு செய்ய வேண்டியது என்ன? எல்லோரும் சேப்பு துணி கட்டிக்கணும். காஷாயம்
கஷாயம் கட்டிட்டு சன்னியாசி ஆகிட்டேன்னா மோட்சத்துக்கு ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு இந்த மந்திரத்தை புரிந்து கொண்டார்கள் பலர். ந கர்மணான பிரஜயாதனே ந தியாகே நைகே அமிர்தத்வமா நசு பரேணனா கன்னிகி தங்குகாயாம். அப்பேற்பட்ட சந்நியாசத்தை செஞ்சுக்கணுன்னா அதுக்கு என்ன தகுதி வேணும்? அடுத்தபடி சன்னியாசம் வேண்டா மோட்சம் விட்டாலே. ஸோ வாட் இஸ் தி குவாலிஃபிகேஷன் டு பிகம் ஏ சன்னியாசின்னு அடுத்த விஷயம் விசாரித்தா. ஒருவர் சன்னியாசியாக போக வேண்டும் என்றால் அவர் அந்தணராக இருக்க வேண்டும். அடுத்த ப்ராப்ளம், பிராமணனாக இருந்தால் தான் அவனுக்கு சன்னியாசத்தில் அதிகாரம். ஏன் சுவாமி, எத்தனையோ சாமியார்கள் மற்ற கம்யூனிட்டிக்காரர்களை பார்த்துட்டு இருக்கோமே நாங்கள், நீ பாட்டுக்கு மைக்கில் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அவை சந்நியாசம் பண்ணிக்கிறத கடன் ஜாஸ்தியாக எடுத்துட்டு சன்னியாசம் பண்ணிக்கிறாலும் உண்டு. அதை பற்றி இல்லை, அஃபீஷியலாக சாஸ்திரம்னு ஒன்று சொல்கிறாளே, அது சந்நியாசம் பண்ணிக்கிறதுக்கு என்ன தகுதி சொல்கிறதுன்னா, அது பிராமணனுக்கு தான் சன்னியாசம் உண்டு, க்ஷத்திரியனுக்கு கிடையாது, பிஸ்னஸ் கம்யூனிட்டி கிடையாது, லேபர் கம்யூனிட்டி கிடையாது. அவளெல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடாது, இவங்க தான் பிச்சை எடுத்து சாப்பிட்றவா. அதனால் இவர்களுக்கு தான் சந்நியாசம் உண்டு. அப்போ இதுலேருந்து என்ன கராலர் இப்போ என்னாச்சு, இந்த பிறவியில் மோட்சம் பெறணும்னா பிராமணனாக பிறந்தால்தான் மோட்சம். இப்படி அவள் புரிஞ்சுட்டா வேதத்தை. இப்படி தான் வேதம் சொல்கிறது. பிராமண குலத்தில் பிறந்துட்டா மட்டும் மோட்சம் இல்லை, ஏன்னா சன்னியாசம் பண்ணால் தான் மோட்சம் சொன்னதுனால சன்னியாசம் பண்ணிக்கொள்வதற்கு பிராமண குலத்து பெண்களுக்கு அதிகாரம் கிடையாது. பெண்களுக்கு சன்னியாசம் அக்கார்டிங் டு சாஸ்திரம் கிடையாது. இப்போ நிறைய சன்னியாசி அம்மாக்கள் இருக்காளே என்கிட்ட கேட்காது, அது வேறு என்ன. எந்த சாஸ்திரத்தை வச்சு சொல்கிறாளோ அந்த சாஸ்திரத்தில் பெண்களுக்கு சன்னியாசம் சொல்லவே இல்லை. அப்போ பெண்கள் சன்னியாசத்துக்கு தகுதி இல்லை. அப்போ பிராமண குலத்தில் பிறந்த பெண்கள் அவர்களுக்கே மோட்சம் உண்டான்னா இந்த பிறவில் நிச்சயம் கிடையாது. அவர்கள் என்ன செய்யணும், கணவன் கேட்டபோது தோசை வாத்து கொடுத்து, கணவன் கேட்டபோது தயிர் வடை பண்ணி கொடுத்து, கணவன் வாழ்கன்னு வாழ்த்தினால் அடுத்த பிறவியில் ஆண் ஆந்திரனாக பிறந்து துறவரம் ஏற்றுக்கொண்டு மோட்சம் போகலாம். மற்றையவர்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்த அந்தணர்களுக்கு அது நாங்கள் கடமையை செஞ்ச புண்ணியத்தினால அடுத்த பிறவி நல்ல ஜென்மா கிடைத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்தண ஆண்மகனாக பிறந்து துறவரம் ஏற்றுக்கொண்டு சன்னியாசம் போகலாம். இதுதான் வேதம் சொல்கிறது. பஸ் ஆக மோட்சம் என்பது ரிசர்வ்டு ஃபார் எ ஃபியூ அப்படின்னு தீர்மானமாக சொன்னார். மோட்சம் எல்லாருக்கும் உண்டு, ஆனால் இந்த பிறவி எண்டில் மோட்சத்துக்கு இந்த கண்டிஷன். அதையாம வச்சுக்கோ, மோட்சம் எல்லாருக்கும் உண்டு என்பதை யாரும் மறுக்கலை, அது மறுக்க முடியாது. காரணம் என்னென்னா, இந்த ஜீவாத்மாவோட அல்டிமேட் கோல் மோட்சம்தான். பட் எப்போங்கிறது அடுத்த கேள்வி, எத்தனை நாளைக்கு பிறகு கேள்வி. அதனால் அந்தணனாக இருந்து ஆண்மகனாகிய அந்தணன் துறவரம் மேற்கொண்டால் அப்பிறவியிலேயே மோட்சம் போகலாம். மற்றவர்களுக்கு டிலே ஆகிடும். டிலே ஆகிறது எப்போன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சந்நியாச யோகா யதய சுத்த சத்வாகா தே பிரம்மலோகே து பராந்த காலே பராமிருதாத் பரிமுச்சியந்தி சர்வே. இந்த சந்நியாச யோகத்தினால அவர்கள் விடுதலை பெறுவார்கள் பிறவி இறப்பு இருக்கிற சைக்கிள் இருந்து என்று. முக்தி என்பது சிலருக்கே இந்த பிறவியின் எண்டில் கிடைக்கும்னு சொன்னார். எம்பெருமானார் சமநோக்குகிறவன் அவர் பார்த்தார், சாஸ்திரம் என்பது ஆயிரக்கணக்கான அம்மா அப்பாவை விட நம்மக்கிட்ட அன்பு வச்சிருக்குன்னு ஒரு தேரி. அது அடிக்கடி ராமானுஜர் சொல்வார், மாதா பித்ரு சகசிரேபியா வத்சலதரம் சாஸ்திரம். இது ஒரு அடிக்கடி ஸ்டேட்மெண்ட். ஒருத்தருக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா இருந்தால் எவ்வளோ அன்பு செலுத்துவார்களோ அதை விட 1000 அம்மா அப்பா நமக்கு இருந்துட்டா எவ்வளோ ப்ராப்ளமாக இல்லை, எவ்வளோ சௌக்கியமோ. 1000 அம்மா அப்பாக்கள் இருந்தால் எவ்வளோ அன்பு செலுத்துவார்களோ ஒரு பிள்ளைகிட்ட, அத்தனை அன்பையும் வேதம் நம்மக்கிட்ட செலுத்தி நமக்கு நல்லது சொல்கிறது அப்படின்னு எம்பெருமானார் அடிக்கடி சொல்கிறார். அப்பேற்பட்ட வேதம் ஒரு சிலருக்கு மட்டும் இந்த பிறவியின் முடிவில் மோட்சம், மற்றவர்களுக்கு எத்தனை பிறவியோ என் பிறவிக்கு அப்புறம் தான் மோட்சம். பல பிறவிகளுக்கு அப்புறம் மோட்சம் கிடைக்கலாம். அந்தணனாக இருந்து துறவரம் மேற்கொண்டவனுக்கு தான் அந்த பிறவியின் இறுதியிலே மோட்சம் என்று முத்தியோ சிலரின் சொத்து அப்படின்னு விட்டார். நான் சொல்கிற வார்த்தை என் வார்த்தை இல்லை, பாரதிதாசன் வார்த்தை. முத்தியோ பாரதிதாசன்னா ராமானுஜருக்கு என்ன ஏற்றம்னா, ராமானுஜர் நாமெல்லாம் 12 திருமணம் கொண்டாடுறது விசேஷம் இல்லை. கடவுளே இல்லைன்னு சொல்கிறவா, கடவுளை ஒப்புக்க மறுக்கிறவா, அவர்களே அவரை கொண்டாடாமல் இருக்க முடியல. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் முத்தியோ சிலரின் சொத்தென இருந்த நிலையில் இப்படி இருந்துடுத்து. ஏன்னா இந்த வேத மந்திரத்துக்கு அர்த்தம் இப்படி சொல்லி, முக்தி என்பது சிலருக்கு தான் சொத்து என்று சொன்ன பொழுது
இத்தமிழகத்தின் தவப்பயனாய் ராமானுசனை ஈன்றதன்றோ. இந்த தமிழ்நாடு புண்ணியம் மன்னித்து அதனுடைய தவத்தின் பயனாக இந்த பெரும்புதூர் மண்ணில், இந்த மண் அப்போ உயர்ந்த மண், அந்த மண்ணில் உபன்யாசம் பண்ணுற பாக்கியம் கிடச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம். இந்த மண் முழுக்க ராமானுசர் தடமாடிய மண்ணாகினால இந்த தமிழ்நாடு தன்னுடைய தவப்பயனாக எம்பெருமானாரை பெற்றது என்று பாரதிதாசன் பாடியிருக்கிறார். ஏன் அப்படி பாட வேண்டி வருதுன்னா, ராமானுஜர் யோசிச்சு பார்த்தார், இப்படி இருக்குமா? சிலருக்கு மட்டும்தான் இந்த பிறவி ரெண்டிலேயே மோட்சம் வேதம் சொல்லுமா, அது சரியான வழியாக இருக்குமா என்று ஆராய்ஞ்சார். ஆராய்ஞ்சா இந்த மந்திரத்தை நம்ம சரியாக நம்ம வேதத்தை சரியாக புரிஞ்சுட்டோமான்னு பார்த்தார். இதே வேதம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சில, தஸ்மான் ஞாசமேஷாம் தபசாமதிரிக்தமாகு. இறைவனை பெறுவதற்கு உள்ள பல வழிகள், 11 வழிகள் சொல்லி இந்த 11 விட சிறந்த வழி ஞாசம்னு ஒன்றுன்னு சொல்லிடுது. ஞாசம்னு ஒரு வார்த்தை சொல்கிறது, சந்நியாச யோகா என்று சந்நியாசம்னு சொல்கிறது, தியாகம்னு சொல்கிறது. இதை 3ஐயும் எம்பெருமானார் சிந்திச்சு பார்த்தார். பார்த்த உடனே அடடா, நாம் வேதத்தை சரியாக புரிஞ்சிக்காமல் கோட்டை விட்டோம். தியாகம் தான் விடுன்னு தானே சொல்லியிருக்கு. எதை விடுன்னு சொல்லித்து? குடும்பத்தை விடுன்னு ஏன் அர்த்தம் சொல்கிறீங்க? விடத்தானே சொல்லித்து. எதை விடுன்னா, நான் என்னை காப்பாற்றி கொள்ள முடியும், என் முயற்சியால் நாம் மோட்சம் பெற்றுவிட முடியும் என்கிற எண்ணத்தை தியாகம் பண்ணு. ஒரு தியாகம் அது. ரொம்ப விஷயத்தில் நாம் தான் அதை செய்கிறோன்ற எண்ணத்தோடு செய்கிறோம். இந்த செய்கிறதுக்கு பலன் நமக்கு தாங்கிற எண்ணத்தோடு செய்கிறோம். நானே பெரிய ஆள், நானே செய்தேன் என்கிற எண்ணத்தோடு செய்கிறோம். அந்த எண்ணத்தை தியாகம் பண்ணி விட்டுடும். என்னை என்னால் காப்பாற்றி கொள்ள முடியாது. ஏன்னா இறைவனை பெறுவதற்காக சந்நியாசம் பண்ணிட்டு இறையறாமல் சிந்திக்கணும். அது நம்மளால் முடியவே முடியாது. ஆகையினால எம்பெருமானார் பார்த்தார், நான் என் முயற்சியினால் மோட்சம் பெற்று விடுவேன், என்னை நானே காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிற எண்ணத்தை விடு, அந்த பொறுப்பை துற. அந்த துறவைத்தான் வேதம். அந்த துறவு இருந்தால் மோட்சம் கிடைக்கும். அதனால் அது காஷாயம் கட்டிக்கணும், காவி வேஷ்டி கட்டிக்கணும், அதனால தான் மோட்சம்னு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியதே தப்பு. முதல் இத்தனை பேர் ஏமாந்து போன இடம் அது. அதில் சந்நியாச யோகம் என்றால் நன்கு ஒப்படைப்பது, இறைவன் திருவடியிலே நமது சுமையை ஒப்படைப்பது, அவன் திருவடிவாரத்திலே அடைக்கலம் புகுவது, சரணாகதி செய்வது, இதுதான் சந்நியாசம். அதெல்லாம் ஞாசம் என்பதற்கு சரணாகதி, அடைக்கலம் புகுவதுன்னு அர்த்தம். அந்த ஞாச யோகத்தை செய்துவிட்டால் மோட்சம்னு புரிஞ்சிட்டார். பல ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது. இப்போ இந்த சந்நியாசம் பண்ணுவதற்கு பிராமண குலத்து ஆம்பளை தான் வேணுங்கிறது இல்லை. நீ காஷாயம் கட்டின்ட்டு திருதண்டம் தூக்கிட்டு போகிற சன்னியாசத்துக்கு பிராமண குலத்து ஆம்பளை வேணும். இந்த சந்நியாசத்தை யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். எந்த சந்நியாசத்தை? பொறுப்பு துறப்பாகி எம்பெருமானே என்னை காப்பாற்றுறவன், அவன்கிட்ட நான் ஒப்படைச்சுட்டேன், என்னுடைய பாரத்தை நான் சுமக்க முடியாது, இறைவன் தான் காப்பாற்றணும் அப்படின்னு அவன்கிட்ட நம்ம சரணாகதி பண்ணிட்டோமானால், அவனிடம் நம்ம ஒப்படைத்து விட்டோம் என்றால், இந்த தியாகம் நம்மை காக்கும் பொறுப்பை நாம் தியாகம் செய்தோமானால் அடுத்த வினாடி இந்த பிறவினில் நிச்சயம் மோட்சம். இதை செய்வதற்கு பிராமண ஆம்பளை தான் வேணுங்கிறது இல்லை. இது பிராமண வீட்டில் இருக்கிற பெண்களும் செய்யலாம். இதை மற்ற கம்யூனிட்டி செய்யலாம். ரொம்ப ரொம்ப தாழ்ந்தவர்கள்னு சொல்லக்கூடிய ஷெட்யூல்லாம் சொல்கிறாங்களே, தாழ்த்தப்பட்டவர்கள், அவர்களும் செய்யலாம். ஆகையினால இந்த சரணாகதி என்கிற சந்நியாசம் உண்டே, இந்த சந்நியாசம் இந்த சாஸ்திர வரம்பிலே இல்லை, அது வேற. அதை புரிஞ்சிக்காமல் இதோடு அதையும் சேர்த்து குழப்பி சில பேருக்கு தான் இந்த பிறவியின் முடிவிலே மோட்சம் என்று சொன்னது சரியல்ல. நாம் வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று எம்பெருமானார் வேதத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ள வைத்தார். அது அப்படியே தமிழில் பின்னாடி சுவாமி தேசிகன் பாடினார். அந்தணர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகும் நொந்தவரே முதலாக நுடங்கி அனன்யர். இதுக்கு மேலே டிக்ளரேஷன் வேறு யாரும் பண்ண முடியாது. எம்பெருமானாருடைய இந்த சமயத்தில் உள்ள சமநோக்க சொல்லக்கூடிய தமிழ் வார்த்தை எவ்வளவோ பண்ணார் எம்பெருமானார். தமிழில் சொந்தமாக ஒரு புக் அருளி செய்யலை. அவருடைய காலகட்டத்தில் எப்படி பண்ணமோ அவ்வளோ புரட்சி பண்ணினார். ஆனால் அந்த கருத்தை தமிழிலே ஒரு அழகான கட்டளை கலித்துறை பாசுரத்தின் பகுதியில் கொடுக்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். அந்தணர் அந்தியர், அந்தியர்னா மிக மிக தாழ்ந்தவர் என்று யாரை நீங்கள் கருதுகிறீர்களோ அவரும் சரி, அந்தணர் என்று சொல்லக்கூடிய வேதம் வல்லவர்களாக ஒழுக்கம் நிரம்பியவர்கள் சொல்லக்கூடிய அவரையும் சொல்லுங்கள். இந்த இடைப்பட்ட அனைவரும் அந்தணர் அந்தியர் எல்லையில் நின்ற அனைத்துலகம், இந்த அனைத்துலகத்திலையும் யார் ஒருவர் நொந்தவரே, இந்த சம்சாரம் எனக்கு பிடிக்கலை,
மீண்டும் நான் பிறக்க விரும்பலை, நான் எப்படியாலும் இதிலிருந்து வெளியில் போகணும், அதுக்கு நீயே அருள் செய்யணும் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய திருவடியை பிடிச்சுக்கிறாங்களோ, அடைக்கலம் போகிறார்களோ, அவர் அனைவரும் மோட்சம் பெறலாம். இதுக்கு தான் சந்நியாசம் என்று பெயர். இந்த சந்நியாசம் காவி சட்டை காவி துணியை எதிர்பார்க்கல. அதெல்லாம் அடிக்கடி சொல்கிறது உண்டு. எம்பெருமானார் சம்பிரதாயத்தின்படி, எம்பெருமானார் கொள்கைப்படி நானும் சன்னியாசி, நீங்களும் சன்னியாசி. பெல் பாட்டம் போட்டாலும் சன்னியாசி, ஜீன்ஸ் போட்டாலும் சரி, ஷல்வார் கமீஸ் போட்டாலும் சன்னியாசி. எல்லாரும் சன்னியாசி. எப்போ? இறைவன் பக்கலே திருவடி வாரத்திலே நம்மை ஒப்படைச்சுட்டான். அதனால் இந்த வெறும் புறத்தோற்றம் ஆடைகளினாலே வரல, ஜாதியினால் வரல. பிற எதனால் வருது மோட்சம்? இந்த சமநோக்கினால். இறைவன் தான் நமக்கு மோட்சம் தருவாங்கிற அதே கருத்தினால். இது அடிக்கடி பார்த்தீங்களான்னா, ராமானுஜருக்கு ஒரு மருமான் முதலியாண்டான்னு இருந்தார். அவருடைய குமாரர் கந்தாடை ஆண்டான். அவர் தான் இங்கே எம்பெருமானுடைய திருமேனி, இப்போ நாம் தொழக்கூடிய திருமேனி இந்த ஊரில் பிரதிஷ்டை பண்ணினார். எம்பெருமானார்கிட்ட வேண்டிக் கொண்டு எம்பெருமானார் 119வது வயசில் சுவாமி தங்கள் அவதரித்த ஸ்தலத்தில் தங்கள் திருமேனி மகாபுருஷனாக தாங்கள் சரித்திர புருஷன் அவதரிச்சீர், தங்கள் திருமேனி ஒன்றை நிறுவி எல்லாரும் கோயிலில் வழிபட ஏற்பாடு செய்யணும், அதற்கு தாங்கள் சம்மதிக்கணும்னு கேட்டார். ராமானுஜர் சரின்னு கொடுத்துட்டார். அந்த சம்மதத்தின் பேரில் ராமானுஜருடைய விக்கிரகத்தை, சிலையை, ஐம்பொன் சிலையை வார்த்து ராமானுஜருடைய சக்தியை ராமானுஜர் டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ராமானுஜர் உகந்த திருமேனி, அதை தான் உகந்த திருமேனி என்று சொல்லி அதை கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணினார் ஸ்ரீபெரும்புதூரில். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய அந்த அற்புதமான எம்பெருமானாருடைய திருமேனி, பரந்த மார்பு, சிறிய இடை, அப்படி அவ்வளோ கம்பீர புருஷன், அந்த திருமேனியை இங்கே ஏற்பாடு சொன்னார். ராமானுஜர் ஒரு மருமகனுடைய குமாரர். இன்னொரு மருமகன் இருந்தார் ராமானுஜருக்கு, வரத விஷ்ணுன்னு பேர், நடாதூர் ஆழ்வான்னு சொல்லுவோம். அந்த நடாதூர் ஆழ்வான் இவர் இந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணார் ஸ்ரீபெரும்புதூரில். அவர் சொன்னார் ராமானுஜர்கிட்ட, சுவாமி உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதமான நிகழ்ச்சிகள், உங்கள் கொல்வதற்கு உங்கள் குருதேவராக இருந்தவரே முயற்சி செய்து காசி கழிச்சு போய் கங்கையில் அமிழ்த்த பார்த்த பொழுதும் தாங்கள் தப்பித்து வர உதவி செய்து வேடுவனாக வேடு வச்சு கோலத்தில் தங்களை விந்திய மலையிலிருந்து நம்ப முடியாமல் ஒரே ராத்திரியில் காஞ்சிபுரம் கொண்டு வந்து சேர்த்தவர் வரதப்பிரபு, காஞ்சிபுரம் அத்திகிரி திருமால். அதே வரதப்பிரபு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் 6 வார்த்தைகள் சொல்லி உன் மனத்தில் உள்ள ஐயத்தை தீர்த்து உமக்கு வழிகாட்டியவர். அப்பேற்பட்ட காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சன்னதியில் உங்கள் திருமேனி இருக்க வேண்டாமா? அதை வேடிக்கையாக கேட்டார். அவர் மட்டும் என்ன பாவம் பண்ணார் அப்படின்னு கேட்டாராம் நடாதூர் ஆழ்வான், ராமானுஜருடைய பிரியமான பாகினேயன்கிற அவர். இன்னொரு மருமகன் ராமானுஜர் உடனே சொன்னார், சரி உன் இஷ்டப்படி பண்ணு. அவர் ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணினார். அந்த காஞ்சிபுரம் கோயிலில் புண்ணியகோட்டி விமானத்தை சேவிச்சுட்டே இருக்கார் அங்கே ராமானுஜர். அப்படி வடக்கு பிராகாரத்தில் நீங்கள் அப்படி சுற்றி வரலாம், தெற்கு பிராகாரத்தில் பார்க்கும். அந்த இடத்துல ராமானுஜர் மூலவர் பார்த்தா இப்படி உபதேச முத்திரையோடு இருக்கார். இந்த இடத்துல போனால் ராமானுஜர் கை குவித்து தான் இருப்பார், எளிமையாக ராமானுஜர்னு சொல்கிறோம். அங்கே உபதேச கோலத்தில் இருக்கார். திருப்பதிலையும் அப்படி இருக்கார், அங்கேயும் அப்படி சில இடங்களில் இருக்கார். அந்த உபதேச கோலத்தில் இருப்பதனுடைய பின்னணி என்ன? எப்படி கையை வச்சுருக்காள் ஆச்சாரியார், இதுக்கு என்ன அர்த்தம்னு ஒருத்தர் கேட்டார். அவர் சொன்னார், இது பரமாத்மா, இது ஜீவாத்மா. பரமாத்மா பெருசு, ஜீவாத்மா சின்னது. இது பவர்ஃபுல், இது இவ்வளோதான் கட்ட விரல். அதில் இந்த கட்ட விரலும் இந்த விரலும் 2 விரலும் ஒன்று தான், ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்று தான் அப்படின்னு ஆச்சாரியர்கள் காண்பிக்கிறார். இது ராமானுஜருக்கு ஏற்பா இல்லை. ஏன்னா ராமானுஜருக்கு இல்லைன்னா ஜீவன் வேறு பரமாத்மா வேறு, சந்தேகமே இல்லை. ஜீவன் பரமாத்மாவும் ஆக முடியாது. ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்று என்பது தவறான கருத்து. 2 வேறு. அபிச்ச பேதகா மம மதம் என்று தேவப்பெருமாள் திருக்கேச்சன் ராமானுஜர் சொல்லி ஆயிடுது. வேதத்தில் சொல்லியிருக்கு, ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு. ஆனால் கூடிற்றாகில் நல்லுரைப்பே கூடாமையை, கூடிற்றாகில் கூடாமையை நல்லுரைப்பேன்னு ஆழ்வார். ஏன்னா பரமாத்மா கிட்டால் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன், ஆனால் முடியாதுன்னுட்டார். எனக்கு கூட ஆசையாக தான் இருக்குது, நீ தான் நாராயணன் அப்படின்னு நான் சொன்னால் குஷி தான். ஆகாது, ஃபேக்ட் இல்லை, ரியாலிட்டி அது இல்லை. வேதம் அப்படி சொல்லலை. அப்போது ராமானுஜன் ஏன் இப்படி வச்சுட்டுருக்காருன்னு கேட்டால், இப்படி இந்த 2 கையில் இந்த விரல் ஜீவாத்மா, ஓகே, இது பரமாத்மா. இந்த ஜீவாத்மா இந்த பரமாத்மாவை இந்த நுணையை தொடர்ந்து இந்த கட்டவல் ஆசைப்பட்டால் இந்த கட்டவல் என்ன பாடுபட்டாலும் நடக்காது. ஆனால் அந்த விரல் வளைஞ்சு கொடுத்தாயிடும். அவன் அருளினால்தான் அவனை பெற முடியும். அதான் விஷயம். அவனை வசப்படுத்தினா மோட்சம் பெறலாம். இதுதான் சுவாமி விசிஷ்டாத்வைதத்தினுடைய இந்த முத்திரைக்கு அர்த்தம். இந்த உபதேச முத்திரையை போற்றுகிறார்கள். சுவாமி தேசிகன் உத்கிருண்ணதீம் உபழத்து நிகூடமர்த்தம்
சித்தே நிவேசி அல்பதியாம் ஸ்வயம்னா பஷ்யேம லக்ஷ்மணமுனேகே பிரதிபன்னதாராம் உன்னித்ர பத்மசுபகாம் உபதேச முத்ராம் என்று இந்த உபதேச முத்திரையே பார்த்து கொண்டே இருப்பேங்கிறார். ராமானுஜருடைய வடிவழகை பாராட்டி பற்பமென திகழும் எம்பார் பாடிய தமிழ் பாசுரம் பிரசித்தம். அதே மாதிரி சமஸ்கிருதத்தில் எதிராசத்தில் தேசிகன் எங்கள் ராமானுஜருடைய உபதேச முத்திரையே பார்த்துட்டு இருப்போம். பஷ்யேம லக்ஷ்மண முனேகங்கிறார். ஏன்னா அது ஒன்று சொல்கிறது, இடையாப்பா நீ எத்தனை முயற்சித்தாலும் அவன் அருளன்றி நீ அவனை தீண்ட முடியாது. அவனுடைய நுனி இந்த நூலை தடாது. ஆனால் அவன் உங்ககிட்ட வரணும்னா அவனை வளைக்கணும். நீ அவனை எப்படி வளைப்பது? அது ரொம்ப அழகாக ஸ்ரீபாஷ்யத்தில் ராமானுஜர் சொல்கிறார். தஸ்யச்ச வசீகரணம் தச்சரணாகதிரேவ. அந்த இறைவன்கிட்ட உன்னை பெறுவதற்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாது, புகழொன்றில்லா அடியேன், அதனால் உன்னையே அடைக்கலமாக பற்றினேன் டிக்ளேர் பண்ணிவிடும், சந்நியாசம் பண்ணிவிடும். அடுத்த நிமிடம் பகவான் வசப்பட்டு போயிடும். எம்பெருமானை வசப்படுத்துவதற்கு ஒரே வழி நீயே கத்தின்னு அவன் திருவடியில் விழுறான். வேற ஒன்றும் செய்ய வேண்டும், நம்மால் இயலாது. அதனால் அவன் நச்சிகேதஸ் அப்படிங்கிற சின்ன பையன் யமன்கிட்ட போக வேண்டி வந்துடுத்து. யமன் அவனுடைய அறிவும் திறமையும் பாராட்டி அவனுக்கு 3 கிஃப்ட்டு தரேன்னு சொன்னான். 2 கிஃப்ட்டை வாங்கினான். 3வது கிஃப்டாக இறைவனை பற்றி சொல்லிக் கொடுன்னு கேட்டான். அதை அவாய்ட் பண்ண பார்த்தான் யமன், முடியலை. கடைசியில் இறைவனை பற்றி சொன்னான். அந்த இறைவனை எப்படி நாம் வசப்படுத்துவது அப்படின்னு அந்த குழந்தை கேட்டான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொன்னால், நீ உன்னுடைய புலன்களை வசப்படுத்துனா, புலன்களை கண்ட்ரோல் பண்ணுன்னா. புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னா கவலைப்படாத. புலன்களை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது இந்த புலன்கள் எதில் மேயறதோ அதை விட்டு ஒதுங்கி நிற்பது தான். அதனால் அது புலன்கள் மேயக்கூடிய ஐட்டத்திலேருந்து திரும்பி வந்துடுவோன்னா, இல்லையே அது இல்லாத போது கூட மனசு நினச்சி பார்க்குறதுனா, ஏகாசி உபவாசம் இருக்கா, பட்டினி, மறுநாளைக்கு மோர் குழம்பு இருக்கும், சாப்பங்களுக்கு தான் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தால் ஏகாசி இருந்தாகும். அதில் மனசு தாவிண்டே இருக்கும். என்ன பண்ணுறதுன்னா அந்த மனசை கட்டுப்படுத்தினா, மனசையும் கட்டுப்படுத்திட்டா அப்புறம் இந்திரியபிய பரோஹ்யர்த்தா அர்த்தேபியஷ பரமரா மனசச்ச பரா புத்தி புத்தேராத்மா மகான் பரா. அதுக்கப்புறம் உறுதிப்பாடு வச்சுக்கோ, ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணு. என் ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணணுன்னா அதுக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும். அதெல்லாம் உடம்பை கண்ட்ரோலை வச்சுக்கோன்னா. இதெல்லாம் ஆனால் பகவானை பிடிச்சிருவாளான்னா அவனை சொன்னான். அதுக்கப்புறம் பிடிக்க வேண்டியது பகவானை தான். எப்படின்னா அதுவா அவன் தான் பெரிய ஆள், பிடிக்க வேண்டியதான்ட்டான். ஏன்னா கடைசியில் பிடிக்கிறதுக்கு வழி சொல்கிறது பிடின்னு முன்னா முடியுமா? எப்படி பிடிக்கணும்? எங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் அடிக்கடி சர்க்குலரோட ரொம்ப செலவழிகிறது. அதனால் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக எக்கனமியை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியாது. எக்கனமியை ஃபாலோ பண்ணுங்கள். அது ஒரு பேப்பர் போட்டு அது ஒரு வேஸ்ட், அவ்வளோதான். அந்த மாதிரி அவனை பிடினா எப்படி பிடிக்கிறது? அவனை அது சொல்ல மாட்டேங்கிறேன்னா ரொம்ப சிம்பிள்ப்பா. கொக்கை பிடிக்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. அந்த கொக்கை பிடிச்சி இந்த தலையில் வெண்ணெயை வச்சா அந்த வெண்ணெய் அப்படியே கண்ணில் உருகி நெய்யாக வரும். கொக்குக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும், பிடிச்சி விடலாம். நான் முதல்ல கொக்கை பிடிச்சி தானே வெண்ணெய் வைக்கணும். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் ஆன்சர் சொல்லிட்டேன்னு கேட்டான். அதுக்காக பதில் சொல்கிறாருங்க எம்பெருமானார். அந்த இறைவனை பிடிப்பது என்பது என்னென்னா அவன் திருவடியில் சரணாகதி பண்ணுறது. தஸ்யச்ச, அந்த கம்பீரமான வார்த்தை ஸ்ரீபாஷ்யத்தில், தஸ்யச்ச வசீகரணம் தச்சரணாகதி ரேவா. அந்த சரணாகதி தான் ஞாசம், அந்த ஞாசம்தான் சந்நியாசம், அந்த சந்நியாசம் தான் தியாகம். அந்த தியாகம் இருந்தால் நிச்சயமாக இறைவனை யாரும் பெறலாம். இந்த பிறவியில் இறுதியில் நிச்சயமாக பெறலாம். அதுக்கு வேறு பரநியாசம் சரணாகதி பண்ணி கொள்வதற்கு வேறு எந்த குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை. அவர் அந்தணனாக இருக்கலாம், அந்தியராக இருக்கலாம், அவர் யாராக இருக்கலாம். இப்படி சமநோக்கில் இறைவனை பெறுவதற்கு வழியை உலகிலே அனுஷ்டித்து தானே சரணாகதி பண்ணி காண்பிச்சு. ஒரு சில பேர் சந்தேகம் வந்துடும். இவ்வளோ ஒன்றே சொல்கிற உபன்யாசம், ராமானுஜரே துறவரம் பூண்டார், காஷாயம் கேட்டு தான் இருந்தார். உன் கதை இவ்வளோ நாள் சொன்னது வேஸ்ட் தான். இத்தனை அவரையும் வெள்ளை வேஷ்டியோடு இல்லை, அவரே சாமியாரானா அப்படின்னா அவர் மோட்சம் பெறுவதற்காக சாமியாராகவில்லை. அவர் வேறொருத்தருந்து மோட்சம் பெறுவதற்காக சாமியாரானார். அது யார்கிட்டன்னா ரொம்ப பேர் சாமியாராகிறாங்க, ஒய்ஃப் தொந்தரவு தாங்காமல் சாமியார் ஆகிடுறாங்க. அந்த அம்மா தஞ்சமாம்பா வேறு கொள்கையில் இருந்தாங்க, அவருடைய மனைவியினுடைய கொள்கை வேறு. அதனால் அவளுக்கும் இவருக்கும் வேவ் லெங்க் சரியாக இல்லாத பொழுது அந்த பெண்மணியோடு மேலே குடுத்தனம் நடத்துவது ஒரு பெரிய இதுவாக இருக்கும், எதிர நாடகமாக இருக்கும், நிம்மதி இருக்காது. அவளை ஒதுக்கி வைத்துட்டு மற்ற கல்யாணம் பண்ணிக்கிறதும் சரியில்லை. ஆகையினால சாஸ்திரத்தில் என்ன வழி இருக்கோ அது துறவரம் தான். அந்த அம்மாவுக்கு வேணுங்கிற வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் துறவியானார். அந்த துறவு என்பது வேறு அடிப்படையில் வந்தது, மோட்சத்துக்காக செய்யப்பட்ட துறவரம் அல்லது. ஏன் சொல்கிறோம் அப்படி தெளிவானா, ராமானுஜர்
திருவரங்கத்திலிருந்து ஆழ்வார்த்தினர் எழுந்துள்ளார். ஆழ்வார்த்தினர் எழுந்துள்ளும் பொழுது தாமிரபரணி கரையில் சாயங்காலம் ஸ்நானம், சன்னியாசிக்கு 3 வேளை ஸ்நானம் செய்கிறார். நம்மளை போல் அடைக்கலம் முகந்த துறவிக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. தண்ணி இருந்தால் குளிக்கிறோம், இல்லை குளிக்கல விட்டுடுங்க. அவர் சன்னியாசாசிரமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால அதில் 3 முறை குளிக்கணும். அதனால் 3வது சாயங்கால வேளை ஸ்நானம் பண்ணுறார் தாமிரபரணி நதியில். பண்ணி முடித்து திருவண்ணங்காப்பு சாத்தின்ட்டு தாமிரபரணி கரையில் திருக்குறுக்கு நுழைய போகிறார். அந்த பக்கத்தில் ஒருத்தர் சலவை தொழிலாளி இருக்கார். அவன் ஆத்தங்கரையில் துணி தோசிருக்கிற இடம். ராமானுஜர் அனுஷ்டானம் பண்ணி கிளம்புறாருன உடனே அந்த சலவை தொழிலாளி எம்பெருமானார் திருவடியில் வந்து நமஸ்காரம் பண்ணார். நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் கிளம்பிட்டார். சுவாமி இருக்கணும் அப்படின்னா, எதுக்கு நடே காரிமாரா, பராங்குசா, வகலாபரணா, பெரியா அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறான். ஒரு 10-15 பேர் சொல்கிறான். ஒரு கிரிக்கெட் டீமே சொல்கிறான். அத்தனை பேரும் அவன் பிள்ளைகள் வந்து விழுந்து எம்பெருமானார் வணங்கினார். ராமானுஜரை வணங்குறா. ராமானுஜர் நாராயணான்னு சொல்லிட்டு கண்ணில் ஜலம் வந்துடும். ராமானுஜர் கண்ணிலே தண்ணீர். பக்கத்தில் இருக்கிற சிஷ்யர்கள் வேட சன்னியாசி அழக்கூடாது. சன்னியாசிக்கு அழுகையும் கிடையாது, சன்னியாசிக்கு ஆனந்தம் கிடையாது, திறந்தாயிடுது. தாங்கள் ஏன் இப்படி கண்ணில் தண்ணீர் விடணும், என்ன ஆகிடுது, தங்கள் கூட சோகம் என்று ஒன்று உண்டா அப்படின்னு பக்கத்தில் ஒருத்தர் கேட்ட பொழுது எம்பெருமானார் அருளி செய்த வார்த்தை, நான் வாழ்க்கையை வீணாக்கிவிட்டேன், நிறைய குழந்தைகளை பெற்று குழந்தைகள் இந்த வண்ணா மாதிரி ஆழ்வார் வேற வச்சு கூப்பிடுற பாக்கியம் எனக்கு இல்லையே. இப்போ இதிலிருந்து என்ன விஷயம் பிடிபடுறது, அவர் அந்த துறவரத்தை மேற்கொண்டார் மோட்சத்துக்காக இல்லை. அது ஒரு நேதி அவருக்கு ஏற்பட்ட நிலைமை. அது கூட வேடிக்கையாக ஒரு காரணம் சொல்கிறாங்க. அந்த காரணமும் சரணாகதியில் தான் வந்ததுங்கிறாங்க. அது என்ன சரணாகதியில் வந்தது அப்படின்னா, சூர்பனகை ராமனை திருமணம் செய்ய ஆசைப்பட்டா, நடக்கலை. லக்ஷ்மண திருமணம் செய்ய ஆசைப்பட்டா, அதுவும் நடக்கலை. அதன் பிறகு சூர்பனகை அவளும் ரிஷியினுடைய பெண்ணு தானே, புலஸ்தட்ட போய் கேட்டா, என்ன தப்பு நான் லக்ஷ்மணனை திருமணம் பண்ணி கொஞ்ச நாள் இருக்கக்கூடாதான்னு. அதுக்காக புலஸ்தியர் விபீஷன் சொல்லி பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ண சொல்லி ஆசையை நிறைவேற்றுன்னு. இந்த சரணாகதி எல்லா பலனையும் கொடுக்கும். அப்படி நிறைவேற்றணும்னு லக்ஷ்மணனோடு சில நாள் நான் மனைவியாக இருக்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா சரணாகதி பண்ணினார் விபீஷணன் சூர்பனகை சரணாகதி பண்ணினா. அதற்காக ராமானுஜராக அவதரிக்கிறவரை கொஞ்ச நாள் மனைவியாக இருக்கலாம், அப்புறம் துறவியாகிடுவார், ஏற்பாடு பண்ணார் அப்படின்னு ஒன்று சொல்கிறதுக்கு ஆதாரம் கேட்பா வித்வான்கள். பிரபன்ன சரிதாமிரத்தை தொடர்ந்து பிழையாழ்வார் சரித்திரம் கொஞ்சம் இருக்குது, ஒரு ட்ரேஸ் இருக்குது, அதை வச்சுன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்தில் என்ன தெரியும், இந்த கதையும் நமக்கு பயன்படுது. சரணாகதி என்பது எதையும் குடிக்கக்கூடிய அந்த சரணாகதி யார் வேணாலும் செய்யலாம், எந்த பலனுக்காகவும் செய்யலாம். ஆனால் ராமானுஜர் அதை எலிவேட் பண்ணார். எல்லா பலனுக்கும் சரணாகதினா பைத்தியக்காரன் பஸ் ஸ்டாண்டில் பஸ் வரலைன்னா சரணாகதி பண்ணுவான், பைத்தியக்காரன் கெடுத்துருவான். அதில் நல்ல மோட்சத்துக்கு பயன்படுத்தட்டோம்னு காட்டி தானே திருவரங்கனுடைய திருவடிவாரத்தில் 5:30 மணி தான் உபன்யாசம், தானே திருவரங்கனுடைய திருவடிவாரத்தில் சரணாகதி பண்ணி காண்பிச்சார். அந்த சரணாகதிக்கு எம்பெருமான் மனமுகந்து ஏற்றுக்கொண்டதை பகவான் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணினார். அது எம்பெருமானாருக்கும் ரங்கநாதனுக்கு நடந்த உரையாடல். சம்வாதகேஷ சரணாகதி மந்திரசாரகா என்பார். சரணாகதி மந்திரத்தை தானே அப்படியே அனுஷ்டிச்சு காண்பிச்சு ரங்கநாதனோட பேசி, ரங்கநாதனே கவலைப்படாத, நான் உனக்கு மாசுச்சகா, நீ கவலைப்பட வேண்டாம், நான் உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி எடுத்து மோட்சம் தரேன்னா இந்த வார்த்தை வீண் போகாது. வானம் விழுந்தாலும், கடல் வத்தினாலும், இமயமலை பனியே இல்லாத போனாலும், பூமி பிளந்து போனாலும், நான் என்னை அடைக்கலம் புகுந்தனை காப்பாற்றுறேன்னு சொல்கிற வார்த்தை வீணாகாது என்று நானே கிருஷ்ணனாக ராமனாக இருந்தெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆகையினால் இப்போ ரங்கநாதனாக இருந்தும் அதை உறுதி செய்கிறேன், நீ உன்னை நிச்சயம் காப்பாற்றுறேன் அப்படின்னு அன்று எம்பெருமானார் ரங்கநாதன்கிட்ட வரம் வாங்கிட்டார். அந்த வரத்தை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டார். அவரை காலத்திலே கூட இருந்தவர்களை சரணாதி பண்ணி காப்பாற்றி கொடுத்துட்டார். அதே மாதிரி சரணாதி செய்தவர்களுக்கு எல்லாம் எம்பெருமான் நிச்சயமாக பலனை தருவான் என்பதை இந்த உரையாடல் முதல் நிலைநாட்டி காட்டிட்டார். இவ்வளோ பெரிய காரியம் பண்ணி சரணாகதி என்கிற நெறியை காண்பித்து சமயத்தில் சமநோக்கு, எல்லா ஜீவன்களும் அந்த பிறவியின் இறுதியிலே மோட்சம் பெறலாம் என்பதை ஸ்தாபித்தார் எம்பெருமான். ஆகையினால்தான் மற்றவர்கள் கூட ராமானுஜரை இந்த ஒரு ஆங்கிளை பார்த்து அசந்து போகிறான். இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை யாருக்கு வரும்? வேதத்துக்கு அர்த்தம் பல இடத்துல ராமானுஜர் ரொம்ப அற்புதமாக காண்பிச்சிருக்கார். அது ராமானுஜருடைய கான்ட்ரிபியூஷன்ஸை திங்கர் ரொம்ப பேருக்கு அது தெரியாது. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க ராமானுஜ சம்பிரதாயம் ரொம்ப சிம்பிள், அடிக்கடி போடுறாங்க. சங்கரர் அறிவினால் தான் மோட்சம்னு சொன்னார், ராமானுஜர் பக்தியினால் மோட்சம்னு சொன்னார். அசிப் பக்திங்கிறது ரொம்ப சிம்பிள், அறிவுங்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாரும்.
அவங்க ராமானுஜர் சொன்ன பக்தி என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ராமானுஜர் சொன்ன பக்தி என்ன? ஞானம் கனிந்து பக்தி ஆகணும். நிறைய பகவான் யார் நாம் யாருன்னு தெரிஞ்சுண்டு பகவான் இல்லாமல் நாம் இல்லை ஒன்று உணர்ந்து பகவானை தவிர வேறு எதையும் நினைக்காதவனாக நிரந்தரமும் பகவானை தியானம் பண்ண வேண்டும் வர்ணாசிரம தர்மானுஷ்டத்தோடு. அந்த பக்தி என்பது அவ்வளோ ஈஸியே கிடையாது. அதனால் ராமானுஜர் ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ணலை அதில். ஆனால் ஆல்டர்னேட்டிவ் மெத்தடான பிரபத்தியை காண்பிச்சு கொடுத்தேன். அதைத்தான் எழுதுனவங்களுக்கு எழுத தெரியல. சமுதாயத்து போய் எல்லாரும் போடுறா புஸ்தகம் வளர்த்து குறை சொல்ல அந்த அளவுன்னு சந்தோஷப்படணும். ராமானுஜருடைய சங்கரருடைய ஞானம் என்பது ராமானுஜர் ஞானம் என்பது பக்தியாக மாறணும்னு சொல்கிறார். ஞானம் அப்புறம்தான் பக்தி வரும். நமக்கெல்லாம் பக்தி இருக்குன்னு நினச்சி விடாதீங்க. கோயில் வாசலில் செருப்பை கட்டி கணத்தில் போட்டவங்களாம் பக்தி உள்ளவங்க கன்ஃபியூஸ் தப்பே கிடையாது. எல்லாம் கான்ட்ராக்ட். இந்த சாமி கண்ணை குத்திட்டு போகும் பயத்தில் கத்தில் போட்டு போயிட்டுருங்க. அது கொஞ்சம் போட்டு போயிடுவோம்னு. ராமானுஜருடைய கசின் பிரதர் எம்பார் சொல்லுவான், சேப்பங்கிழங்கு தெரியுமா, அதுக்கு ஒரு இலை இருக்குது. அந்த இலையை கட் பண்ணி அதில் வச்சுட்டு கரபிது பண்ணால் கறி பண்ணால் பிரமாதமாக இருக்கும். 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட பெரிய டிஷ் அது சேப்பங்கிழங்கு இலை கறி. அது சேப்பங்கிழங்கு இலையை கட் பண்ணுறதுக்கு எந்த மொக்க கத்தியும் வெட்டும், அது சேம்புக்கு எந்த கத்தியும் வெட்டும். அது மாதிரி நாம பற்ற கட்டுறதுக்கு எந்த சாமியாராக இருந்தாலும் காப்பாற்றுவார், எந்த தெய்வமாக இருந்தாலும் இந்த பிள்ளையாரும் காப்பாற்று, இந்த மரத்தில் இருக்கிற பொம்மையும் காப்பாற்றுன்னு நினைக்கிறோம் நாம். இது பக்தி அல்ல, இது மூட பக்தி, இது கான்ட்ராக்ட் பக்தி. காரியார வரைக்கும் தான். நவகிரகத்தை 9 நாள் சுற்றுவா பரீட்சை எழுதினோடனே அடுத்தபடி அடுத்த சீசனுக்கு தான் அவர்கிட்ட வருவா. இதெல்லாம் பக்தி அல்ல. இதை ராமானுஜர் சொல்லவும் இல்லை. இந்த பக்தியை பக்தி என்று நினைத்து ஏமாறாதீர்கள். பக்தி என்பது என்ன? பகவான் நமக்கு துன்பமே கொடுத்தால் வாழால் அறுத்து சுடினும் மறுத்தவன்பால் மாளாத காதல் நோயாளன் மாதிரி இறைவன் நமக்கு துன்பம் கொடுக்க அவன்கிட்ட ஆசை ஜாஸ்தி வைக்கிற அளவுக்கு வரணும். அது நமக்கு வரும் என்று எதிர்பார்ப்பது வந்துடுத்துன்னு நினச்சாலோ வரும்னு நினச்சாலோ அவர்கள் விந்திய மலை கடலில் முதக்கிறதுங்கிறத நம்புகிற கேஸ் தான். அது ஒரு நாளும் ஆகாது. பின்ன உனக்கு அது வராதே, உனக்கு மோட்சம் இல்லையா? அது வராதுன்னு தெரிஞ்சுட்டு இறைவா நின் அருளன்றி மற்றொரு கதி இல்லைன்னு விழுந்தேனே, அதுதான் எனக்கு மோட்சத்துக்கு அப்படின்னு அனைவருக்கும் உரிய சரணாகதி மார்க்கத்தை காண்பித்து கொடுத்த வள்ளல் ராமானுஜர். பெரும்பூதூர் வந்த வள்ளல் அப்படின்னு அவரை சொல்கிறோம். அந்த வள்ளல்தனத்தினால் நம்ம எல்லாம் உன் வள்ளல்தனத்தைன்னு அவர் சொல்கிறார். நீ எனக்கு அருள் செய்யணும் ராமானுஜா, ஏன்னா நான் இப்படி இருக்கிறது சகஜம், நீ அருள் செய்கிறது உன் தன்மை, அதை நீ செஞ்சுட்டு தான் இருக்கணும். அப்பேற்பட்ட எம்பெருமானார் ராமானுஜருடைய அந்த சரணாகதி இதுவும் புரியலை. இத்தனை நாளைக்கு கருணார உபன்யாசம் பண்ணால் மண்டையில் படலையேன்னா எங்கள் குலமுன்னோர் நடாதுராழ்வான்னு சொன்னேனே, அவர் தான் எங்கள் குலமுன்னோர் ராமானுஜருடைய தங்கவான். ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனத்தை ராமானுஜருக்கு அவருக்கு அனுகிரகிச்சார். நாங்கள் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனம் சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த ராமானுஜருடைய மருமகன் நடாதுராழ்வானுடைய பேரன் அவர் சொன்னார், ரொம்ப நன்னா வேதாந்தம் காலக்ஷேபம் சொன்னார். காஞ்சிபுரத்தில் நிறைய பேர் கேட்டால் அவர் கடைசி காலத்தில் படுத்துருச்சு போய் கிட்டக்க போகிறார் ஒருத்தர். சுவாமி நீங்கள் இருந்த வரைக்கும் சொல்கிறச்சே புரிஞ்சா வரைக்கும் அப்புறம் மறந்து போய்ட்டு மறுபடியும் கேட்போம். இப்போ நீங்களும் போயிட்டா எங்கள் கதி என்ன ஆகுதுன்னா, என்னடா பைத்தியக்காரா, நான் போனால் என்னடா ஸ்ரீமதே ராமானுஜாயனமான்னு சொல்லு, அதுக்கு மேலே மந்திரம் கிடையாது. அந்த எழுத்தை மட்டும் சொல்லு, உன்னை காப்பாற்றிடும் எல்லாம் அப்படின்னு. அதனால் ஸ்ரீமதே ராமானுஜா, பழைய காலத்தில் கடுதாசிரியர்னா ஸ்ரீமதே ராமானுஜா வேறு ஒன்றும் இருக்காது. இப்போ தான் நிறைய நமகா போடுறா, எல்லாம் முன்ன கிடையாது. ஒரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தான். அது இருந்தால் தான் அந்த கடுதாசிகள் எடுத்து வாசிப்பா. எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் இருந்தால் கடுதாசி மேலே ஸ்ரீமதே ராமானுஜா போட்டிருக்கா, போடலையா தூக்கி வச்சிருக்கும். அந்த ஸ்ரீமதே ராமானுஜா ஒன்று தான் மந்திரம். அதனால் ராமானுஜனை நினையுங்கள், அது போதும்னு நடாதுருமல் சார் அவ்வளோ பெரிய ஜீனியஸ். அவர் சொன்ன வார்த்தை எம்பெருமானார் திருவடியை நினச்சிக்குவோம். அதனால் ராமானுஜரை நாம் பற்றினோம் என்றால் பிடித்தார் வீற்றிருந்தாழ்வர் அப்படின்னு அவரை பற்றினோம். அப்புறம் எம்பெருமான் அவளை விடவே முடியாது. அப்பேற்பட்ட சரணாகதி எல்லாருக்கும் பொது என்று காட்டி கொடுத்து சமயத்திலே சமநோக்கை காண்பித்தார். சரியான சமயத்தில் காண்பித்தார். நானும் அதனால் சமயத்தில் உபன்யாசத்தை முடிச்சு விடுறேன்.